தேவகூதி, ஆகூதி, பிரசூதி அப்படின்னு 3 பெண்களுக்கு பேர். பிரியவிரதன், உத்தானபாதன் அப்படின்னு 2 பிள்ளைகளுக்கு பேர். இனிமேல் அவ கதை தான் பார்க்க போகிறோம். ஸ்வயம்புவ மனு உலகத்தை படைக்க ஆரம்பித்தார். பிரம்மாவனுடைய பிள்ளை நீ போய் படைப்பாயின்னு சொன்னார். படைக்க ஆரம்பித்தால் திடீர்னு படைச்ச வாழ்லாரையும் எங்கே வைக்கிறது தெரியல. என்ன எடுத்து ஏற்கனவே பிரம்மாவனுடைய திருமேனிலிருந்து ஆசுரர்கள், ராட்சசர்கள் எல்லாரும் தோன்றிவிட்டார்கள். அதிலே ஹிரண்யாக்ஷன் ஒருத்தன், ஹிரண்யகசிபுன்னு மற்றொருத்தன். அந்த ஹிரண்யாக்ஷன் பூமி படைக்கப்பட்டிருக்கே 7-14 லோகங்களில் நடு பூமி, அதை அப்படியே புடவையை போல மடித்து படைக்கப்பட்ட தண்ணீருக்குள் ஒளித்து வைத்து விட்டான். ஸ்வயம்புவ மனு மக்களை படைக்க ஆரம்பிக்கிறார். இருக்கிறதுக்கு வீடு, பூமியே தண்ணீருக்குள்ள மறைத்து விட்டால் எங்கு கொண்டு போய் வைக்க? அதனால் ஓடி வந்துட்டார். தன் தந்தை பிரம்மாவிடத்தில் வந்து எப்படி மேற்கொண்டு படைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று கேட்க அவர் மெதுவாக யோசிக்கிறார். யோசிக்கிற வேகத்தில் மூக்கு கொஞ்சம் விடைச்சது. அந்த விடைத்த இடத்துலேருந்து ஒரு குட்டி பன்றி வெளியில் வந்து விழுந்தது. இவர் என்னமோ நினச்சிருக்கிறச்சே பன்றி குட்டி பிறக்கிறது. ஏன்னா அது வளர ஆரம்பிச்சது. யானை அளவு பெருசாச்சு, 10 யானை அளவுக்கு பெருசாச்சு, 1000 யானை அளவுக்கு பெருசாச்சு, மேருமலை அளவுக்கு பெரிதாகி விட்டது. அதுதான் பகவானுடைய ஆதி அவதாரம், ஆதி வராகசுவாமி, பூவராகசுவாமி. யஸ்யாகம் ஹிருதயாதாசம் ச ஈஷோ விததாதுமே இத்யபித்யாயதः நாசௌ ஆவிராசத் சஹசானக வராகதோகः நிரகாத் அங்குஷ்ட பரிமாணகः தஸ்ய அபிபஷ்யதः கஸ்தः க்ஷணேன கில பாரத கஜமாத்திரः பிரபவிருதே ததத்புதம் அபூன்மஹத். எவ்வளவு பெருசா வளர்ந்திருப்பார். அவர் ஒன்றும் சின்னவர் இல்லை. திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், தீதரு திங்கள் பொங்கு சுடரும்பரும்பர் உலகேழினோடு முடனே மாதிர மண்சுமந்து வண்டுண்டு நின்ன மல 6-7 கடலும் பாதவர் சூழ் குழம்பினக மண்டலத்தில் ஒரு பாலுடுங்க வளம் சேர் ஆதி மூல மேனமாகி அரணாய மூர்த்தி அது நம்மையாளும் அரசே. ஆதி மூலமாய் அனைவருக்கும் அரணாக இருக்கும் வராக பெருமான். எனக்கும் உங்களுக்கும் தேவர்களுக்கும் யாருக்கும் பற்றக்கூடிய பெருமான்னா ஆதி வராகசுவாமி. ஸ்ரீமுஷ்ணத்தில் சேவிக்க போகிறோம். வராக பெருமாள் எழுதிருக்கார். பல க்ஷேத்திரங்களுடைய க்ஷேத்திர மகாத்மியம் படித்தா இது ஆதி வராக க்ஷேத்திரம்னு போட்டிருப்பார். ஏன் திருமலை திருப்பதிக்கு போகிறோமோ இல்லையோ, வராகசுவாமி தான் பிரதான சுவாமி. நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிந்தன் கோவிந்தன் போகிறோமே தவிர அவரெல்லாம் வந்து சேர்ந்த பெருமாள். அங்கே இருக்கிற பெருமாள் சின்ன மூர்த்தி, வராகமூர்த்தி தான் பிரதானம். கோனேரி புஷ்கரணி, சுவாமி புஷ்கரணி கரையில் இருக்கார். அந்த புஷ்கரணியில் தீர்த்தமாட்டு அந்த பெருமாளை சேவிச்சுட்டு தான் வெங்கடேச பெருமாளையே சேவிக்கிறது வழக்கம். ஓஹோன்னு பேர் சம்பாதிச்சிட்டார் வெங்கடேசன். அதனால் அப்படி கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா இடத்துக்குன்னு அதிபதி வராக பெருமாள். பல இடங்களில் பார்த்தீங்கன்னாலும் வராக க்ஷேத்திரமாக இருக்கும். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், ஈனச் சொல்லாயினுமாக எரிதர வையம் முத்தும் ஏனத்திருவாய் இழந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. யாருக்கா இருந்தாலும் நான் நல்லது சொல்கிறேன் கேட்டுங்கோ. வராக பெருமாள் திருவடிகளை பற்றுவதே சிறப்பு. அவர்தான் ஒரு முக்கியமான காரியம் பண்ண போகிறார். இவ்வளவு பெரிய திருமேனி எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும். ஒரு மலை கேள்விப்பட்டிருக்கிற மேருமலைன்னு, அந்த மலையை இந்த பெருமாளுடைய திருவடியில் சின்ன சிலம்புங்கிற ஆபரண சாத்தின்னு இருக்கார். ஒரு அழகான நகை சிலம்பு. அந்த சிலம்பில் சின்ன சின்ன கல் போட்டு வச்சுருக்கா. அதை அவர் நடக்கச்சே கலகலான்னு சத்தம் போட்டு குழந்தைகளுக்கு கூட பார்க்குறோம். சிலம்பில் கல் போட்டு வச்சா ஓடச்சே அழகாக இருக்கும். அதை போல் அவர் சிலம்பில் போட்டிருக்கிற ஒரு கல் மேருமலை, அடுத்த கல் ஹிமாச்சலம், அடுத்த கல் விந்தியமலை. அப்படின்னா சிலம்பு எவ்வளோ பெருசு இருக்கும், கணுக்கால் எவ்வளோ பெருசு இருக்கும், முழங்கால் எவ்வளோ பெருசு இருக்கும், திருமேனி எவ்வளோ பெருசு இருக்கும். குரமத்தியகதோயஸ்ய மேரு கணக்கணாயத்தேன்னு பராசரர் விஷ்ணு புராணத்தில் சாதிக்கிறார். அதைத்தான் சிலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு கணகணப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்ததனை இடந்து புல்கி கோட்டிட வைத்தருளி என் கோமான் கண்டீர்னு திருமங்கையாழ்வாருடைய பாசம். அவ்வளவு பெரிய திருமேனியோட திருமேனி குலுங்க நின்றாராம். பார்த்தார், பூமாதேவியோ சமுத்திரத்துக்குள் இருந்தால். அப்படி நீண்டு நெடிய பெருமான் குனிந்தார். நான் நிலையேழ் மண்ணின் தானத்தவே பின்னின் நான் நிலையேழ் மலதானத்தவே பின்னின் நான் நிலையேழ் கடல் தானத்தவே அப்பன் ஊன் இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. ஆழியேழான்னு நம்மாழ்வார் 10 பாசுரம் பாடுறார். நமக்கு என்ன தொல்லை இருந்தாலும் இந்த 10 பாட்டு சொல்லலாம். அந்த கட்டங்கள்லாம் போகும். ஏன்னா குன்னமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்று நின்ன சடகோபனுடைய செயல் நன்னி பறைந்த 1000 துளிவை வெண்ணி தரும் 10 மேவி கற்பார்க்கே. இந்த 10 பாட்டை யார் சொல்கிறாளோ அத்தனை ஆபத்துக்களும் தொலையும், வெற்றி கிட்டும்.
அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். திருவாய்மொழியில் 7ஆம் பத்தில் இருக்கக்கூடிய 10 பாசுரங்கள் யாரும் சொல்லக்கூடிய அழகான பாட்டு. அதில் இந்த அவதாரத்தை பற்றி சொல்கிறார். அவ்வளவு உயரமாக நின்றவர் நம்ம பிராட்டி பூமாதேவி. பூமாதேவியினுடைய திருமைன்னு அலுங்காமல் கொலுங்காமல் சமுத்திரத்திலேருந்து மேலே தூக்கணும் அப்படின்னு அப்படி குனிந்து தன்னுடைய நீளமான கோரைப்பல், அந்த தந்த கோரைப்பல் அப்படி தூக்கி மேலே தூக்கிட்டார். அப்போ கீழேந்து மேலே போகிறச்சு ஆடிப்படம்னால் ஒரு துளி ஆட்டம் அசக்கல் இல்லாமல் அவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அவ்வளோ பெரிய திருமேனியை எடுத்திருக்க வேண்டாம் போல் இருக்குது. அவ்வளோ மேலே இருக்கிறத பார்த்தால் சந்திரன் இடத்துல ஒரு சின்ன கருப்பு போட்டு ஒட்டிகிட்டு இருக்குமா, இப்படி பார்த்தாலே சந்திரன்கிட்ட ஒரு கருப்பு அழுக்காட்டம் தெரியும். அதை போல் பெருமானுடைய அந்த பெரை சந்திரனை போல் இருந்துதான். அவருடைய தந்தம் சந்திரனாட்டம் ஒரு குட்டி அழுக்கு ஒட்டின்னு இருக்க மாதிரி பூமாதேவி ஒட்டியிருந்தாலும். சாமி இதுக்கு எதுக்கு சுவாமி இவ்வளோ பெரிய உருவம்? இப்போ சின்னதாக இப்படி தூக்கி இருக்கக்கூடாதோ, அது இவ்வளோ பெருச்சு வேணுமானால் ரட்சிக்கிறதுல இருக்கிற ஆசை. இப்போ நான் வீட்டுக்கு 4 பேரை கூப்பிட்டுருக்கேன், சாப்பிட்றதுக்கு வந்திருக்கா. நான் அவளை கேட்குறச்சேவே உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்குமா, கத்திரிக்காய் பிடிக்குமா, மோர் சாப்பிடுவீளா, தயிர் சாப்பிடுவீளா, நீங்கள் உட்காந்து சாப்பிடுவீளா, எப்படி சாப்பிடுவீள், நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்களா, 3.5 பேர் வந்திருக்கீங்களா, ஒருவேளை ஏதாவது சின்ன பிள்ளைகள்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கீங்களோ, இத்தனை கேள்வி கேட்டு துல்லியமாக அவர்களுக்கு என்ன வேணுமோன்னு பண்ண போனேன்னு வச்சுக்கோ, அது அவ்வளவா ரசிக்காது. ஒருத்தர் வந்தால் 1க்கு 4 பண்ணித்தான் வைக்கணும், நிறையா தான் பரிமாறணும், வேணுமான்னு கேட்கணும். ஒரு காய்கறி பண்ணுறதுக்கு பதில் 2-3 பண்ணணும், ஒரு கூட்டுக்கு பதில் 2 பண்ணி வைக்கணும். அதுவும் அவளை கூட்டுப்போ உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்குமா, இல்லை இப்போ கூட்டுன்னா புடலங்காய் கூட்டாக இருக்கணுமா, அவரைக்காய் கூட்டாக இருக்கணுமான்னா ஒன்று வாண்டான்னு விடுவா. அதனால அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது இல்லையோ. இப்போ பெருமான் சின்ன பூமாதேவியை ரட்சிக்கணும்னாலும் அதில் இருக்கிற ஆசை அவ்வளவு பெரிய திருமேனியை எடுத்துட்டாராம். அதனால தான் பெருத்த திருமேனியோடைய மகாவராக ஸ்புடபத்மலோச்சனா பெருங்கேழலார்தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் அவனோடைய சண்டையிட்டார், ஹிரண்யாட்சனை அழித்தார், அவன் முடிந்தான், பூமாதேவி ரட்சித்து கொடுத்தார்கிறது சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் நடந்த சரித்திரம். இப்போ உங்களுக்கு போகணும், எதுக்கு இவன் இப்படி, இது யாரு, இந்த ஹிரண்யாட்சன் யார், ஹிரண்யகசிபு யார், 2 பேரும் சாமானியப்பட்டவா இல்லை. பெருமானுடைய கைகளால் அடிபட்டு கொல்லப்படணும்னால் ஏதோ பின்னாடி கதை இருக்கு வாழ்க்கை. அந்த முன்கதையை சொல்லுகிறார். ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு 2 பேரும் ஜெயன் விஜயன் என்று 2 பேர். பெருமானுடைய துவாரபாலகர்களுக்கு ஜெய விஜயர்கள்னு பேர். எங்கேயும் கோரு பொங்கோ வாசலில் பெரிய உருவத்தோட 2 பேர் நிற்கிறாளோ இல்லையோ, அதான் ஜெயனும் விஜயனும். அவர்கள் பெருமானை காத்து கொண்டிருந்தார்கள். இதே சனகன் சனத்குமாரன் இப்போ பார்த்தோம் இல்லையோ, பிரம்மாவுக்கு 4 பேர் பிள்ளைகள்னு, அந்த 4 பேரும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரா. அவசரமாக உள்ள நுழைஞ்சா அவர்கள் தடுத்தார்கள். இல்லை அவர் ஓய்வு எடுத்துருக்கார், அதனால் இப்போ போய் தொந்தரவு பண்ணாதீங்க, ஒரு 1/2 மணி ஆட்டம்னு தடுத்தா. அது இவர்கள் கேட்குற கோவம் வந்துடுது. நாங்கள் போகிறச்சே தடுத்தியான்னுட்டு சபிச்சுட்டா. நீங்கள் 2 பேரும் 3 தடவை பூமியில் போய் அசுர ராட்சசர்களாக பிறப்பீர்கள். அந்த சாபத்தினால தான் 2 பேராக பிறக்கிறா. அதில் முதல் தடவை பிறந்தது ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு, 2ஆம் தரம் பிறந்தது ராவணன் கும்பகர்ணன், அவ 2 பேரும். 3ஆம் தரம் பிறந்தது சிசுபாலன் தந்தபக்தரன். சரின்னு இந்த சாபத்தை வாங்கினோடனே அவள் கண்ணன் திருவடியில் விழுந்து பிரார்த்திக்க பெருமாள் சொன்னார், கவலைப்படாதே, 3 தரையும் நானே உங்களை அழித்து திரும்ப கூட்டின்னு வரேன். அதனால தான் இவன் 6 பேர் மட்டும் கண்ணன் கையாலேயே மடிந்தார்கள். முதல்ல ஹிரண்யாட்சன் வராக பெருமானிடத்தே, ஹிரண்யகசிபு நரசிம்ம பெருமானிடத்தே, ராவண கும்பகர்ணர்கள் ராமனிடத்தே, சிசுபால தந்தபக்தர்கள் கண்ணனிடத்தே. இந்த 6 பேர் முடிந்ததுக்கு இதுதான் காரணம்னால் ஏதோ பின்புலம் இருக்கு. ஓஹோ, ஜெய விஜயர்களுக்கு கூட சாபம் கிடைக்குமானால் அப்படின்னா பார்த்து நம்ம ஜாகிரதையாக இருந்துக்கணும்னு அர்த்தம். அவர்கள் பாடே இதுவாக இருந்ததுன்னா அப்போ நாம் வாழ்க்கையை ஒழுங்காக ஓட்ட வேண்டாமா? இது ஒரு புறம். இப்போ ஸ்வயம்புவ மனு படைக்க போகும்போது சிரமம் ஏற்பட பெருமாள் வராகாவதாரம் பண்ணார்னு பார்த்துட்டோம். இனிமேல் அவர்களுடைய குழந்தைகள் கதைகளை பார்க்கலாம். ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி என்று 3 பெண்கள், பிரியவிரதன் உத்தானபாதன்னு 2 மகான்கள்னு பார்த்துருக்கோம். அதில் தேவஹூதி தான் பிரதானமான பெண். தேவஹூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் கல்யாணம் ஆச்சு. பிரஜாபதினால் பிரஜைகளையெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய பத்தியாக இருக்கிறவர் கர்தமர்னு அவருக்கு பேர். கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் கல்யாணம். தேவஹூதியினுடைய தந்தை ஸ்வயம்பூமனுவா அவர் போய் மாப்பிள்ளைகிட்ட முதல்ல சொல்கிறார், நான் இந்த பெண்ணை கொடுக்கறதுக்கு விருப்பத்தோடு வந்திருக்கேன், நீர் கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு. கல்யாணம் நடந்தது. அவள் 2 பேருக்கும் முதல்ல 9 பெண்கள் பிறந்தார்கள். கடைசியாக ஒரு பிள்ளை பிறக்க போகிறார், அவர் தான் கபிலாச்சாரியர். கபிலர்னு அவதாரம் சொல்கிறோமே, அவர் இந்த 2 பேருக்கும் பிறந்த கடைசி பிள்ளை. அதுக்கு முன்னாடி 9 பெண்கள் பிறக்கிறார். 9 பேரையும் நவ ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணுறார். இத்தனை ஒரு 10 ரிஷிகள்
பிரம்மாவுக்கு பிறந்தான்னு சொன்னேன்னு இல்லையோ, அத்ரி, புலஸ்தியர், புலகர், அங்கிரா இது முதலானவர்கள். அதில் ஒருத்தரை மட்டும் விட்டுடுங்க, நாரதர். 10வது நாரதர் கல்யாணமாகல, அவர் பிரம்மச்சாரி. அதை தவிர 9 பேர் இருக்காளோ இல்லையோ, அந்த 9 பேருக்கும் இவர்களுக்கு பிறந்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. 6 பேருன்னு படிக்கிறேன். மரீச்சையே கலாம் பிராதாது, மரீச்சிக்கு கலையை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கலைங்கிற பொண்ணு, அந்த பெண்ணு கலையை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பிராதாது அனசூயாம் அத அத்திரையே, அத்ரிக்கு அனசூயோட கல்யாணம் ஆச்சு. ஸ்ரத்தாம் அங்கிரசேன், அங்கிரசுக்கு ஸ்ரத்தாதேவி மனைவியானாள். அடுத்தது அயச்சத் புலஸ்திய ஹவிர்புவம், ஹவிர்பூ அப்படிங்கிறவள் புலஸ்தியரை கல்யாணம் வேண்டாம். புலகாய கதிம் யுக்தாம், கதிங்கிற பெண்ணு புலகரை மணந்தாள். கிரதவேச்ச கிரியாம் சதீன், கிரியா என்னும் பெண்ணு கிரத்துவை மணந்தாள். கியாதிஞ்ச பிருகவே அயச்சது, பிருகுவுக்கு கியாதியை கொடுத்தாள். வசிஷ்டாய அதாத் அருந்ததிம், அருந்ததிய வசிஷ்டருக்கு கொடுத்தாள். அதர்வனே அத சாந்தின், சாந்தி என்னும் பெண்ணை அதர்வாவுக்கு கொடுத்தார். ஆக 9 பேருக்கு 9 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, இதற்கு மேல்தான் 10வது பிள்ளை பிறக்கணும்னு அவளுக்கு ஆசை. 9ம் பொண்ணா பிறந்தது. சரி, சத்தியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இன்னொரு பிள்ளை பிறணும்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்து தன்னுடைய பர்த்தாவின் இடத்துல கேட்குறா, இத்தனை பெண்கள் பெற்றுட்டியே, நன்னாத்தானே பண்ணி கொடுத்துருக்கோம், போருமே என்று அவர் சொல்லி பார்க்குறா. இல்லை, எனக்கு அவசியம் பேர் சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும். என் பேரை பொண்ணு சொல்ல மாட்டாளான்னு தெரியல. பொண்ணாக இருந்தாலும் பேரை சொல்ல போகிறா, பிள்ளையாக இருந்தாலும் பேரை சொல்ல போகிறது. இன்றைக்கானா சொத்தில் எல்லாருக்கும் பங்கு உண்டு, அரசாங்கத்திலையும் சொல்லிவிட்டா, எல்லாரும் சொல்லிவிட்டா போரும். எது பிறக்கிறதோ அதை வச்சுன்னு திருப்திப்பட்டுக்கணுமே தவிர ஒன்றே போரும்னு இருக்கிறச்சே 2வதே யாரு இப்போ, அதெல்லாம் எதுக்கு சுவாமி, அது ஒன்றை பிறப்போம், ஒழுங்காக பெற்றுப்போம், ஒழுங்காக வளர்த்து கொடுப்போம் என்று ஆகிவிட்டது. ஒரு பக்கத்தில் பார்த்தா நன்னா பிறந்தா நிறையா பேர் பக்தியோடு இருக்கலாம், சாஸ்திரத்தை நன்னா வளர்க்கலாம். ஒரே குழந்தையாக இருந்ததுனால் எல்லா ஆசையும் அந்த குழந்தையினிடத்திலேயே நிறைவேற்றிக்க வேண்டியிருக்கும். அது எல்லாருக்குமே ஒரு கட்டம். இப்போ ஒரு 2-3 குழந்தைகளாக இருந்ததுனால் ஒரு பிள்ளை வேதம் படிக்கட்டும், இன்னொரு பிள்ளையாக இருந்ததுன்னா கோவில் கைங்கரியம் பார்க்கட்டும், ஒரு பிள்ளை குடும்பத்தை நன்னா பார்த்துக்கிட்டோம், அதெல்லாமே இப்போ இல்லை. அந்தந்த பிள்ளை எல்லா விதத்துலேயும் இருக்கணும். அதுதான் இப்போ எதிர்பார்ப்பே தவிர, ஒரு குடும்பமாக இருக்கோம்னால் இந்த பிள்ளை கோவில் கைங்கரியம் பார்க்கட்டும், இல்லை சமுதாயத்தொண்டு பார்க்கட்டும், அவன் குடும்பத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிற பிள்ளை பார்த்துப்பான் இப்படின்னு எங்கேயானு ஒரு எண்ணம் வருதா சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நடக்கிற காரியமாக சொல்றீர். அதுவும் 2019 உட்கார்ந்து வந்தீரா, பாகவதன் சொன்னீரா, கிளம்பி போனீரான்னு விடாமல் என்னமோ இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் இருந்தா என்ன, அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருந்திருக்கும், ஒரு குடும்பத்தில் இருக்கும். இப்போ ஒருத்தர் சம்பாதிக்கிறவர் பொது நலத்துக்கு, அந்த நாள்லாம் இராணுவத்துக்குன்னு ஒரு பிள்ளையை கொடுப்பான்வா, சம்பிரதாயத்துக்குன்னு ஒரு பிள்ளையை கொடுத்தான்வா. அப்போ அவரை யார் பார்த்துக்கிறது? அடுத்த பிள்ளை பார்த்துன்னா தான் உண்டு. அந்த விட்டு கொடுத்தல்ங்கிற மனப்பான்மை அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயாவது பொறாமை இல்லாத இருக்கணும். எனக்கு இருக்கிறது அவனுக்கும், அவளுக்கு இருக்கிறது எனக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமானால் ரொம்ப குறைஞ்சி போச்சு. கூட்டு குடும்பம்லாம் இல்லவே இல்லை, வேண்டாம், தனித்தனியாக கூட இருப்போம். பார்த்துப்போமான்னு பார்த்தா அதையும் பார்த்துக்க மாட்டேங்கிறோம். ஏதோ வாழ்க்கை அது மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்கப்போ. இப்போ நாம் ஒரு வீடு வாங்குகிறோம், அக்கா தங்கிட்ட திருப்தியாக எவ்வளவு கொடுத்து வீடு வாங்கினேன்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டா. அது ஏதோ ஒரு பாதியாக குறைச்சி சொல்லிப்பா, காலாக குறைச்சி சொல்லிப்பா. உங்கள் அக்கா அது என்னன்னா, அது அவளுக்கு பொறாமை ஜாஸ்தி, அதனால் அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னால். அப்போ ஒரே கர்ப்பம், ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அதே தந்தை, அதே தாய், இவள் வசித்த அந்த 1 அடி சதுரடி இடத்துக்குள்ளே தான் அடுத்த பொண்ணு வச்சிருக்கா. அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே கர்ப்பத்துக்குள்ளே இருந்திருக்கா. அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது தம் வசமே இல்லை. அந்த அம்மா என்ன சாப்பிட்ருக்காளோ அதுதான் இவ 2 பேருக்கும். அப்படி ஒட்டி உறவாடிண்டு ஒரே மரபணுக்களோடு அதே போல முகஜாடையோட பேச்சுவார்த்தையோடு பிறந்தால் எங்கேருந்து இந்த பொறாமை வந்தது? இவ்வளவு தூரம் ஒற்றுமையாக இருந்திருக்கிறவர்களுக்குள்ளே நான் என்னன்றது அவள்கிட்ட சொல்லிக்க முடியாது, அவள் என்னங்கிறது எங்கிட்ட சொல்லிக்க முடியாதுன்னால், அப்போ நாம் ஏதோ தேவையற்ற இந்த சமுதாயத்தை உள்ளே புகுத்தி விளையாட்டு பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் உண்மையை தவிர இது இல்லைன்னு சொன்னால் இல்லை தான். அது என்ன, மற்ற பேர் அந்த பொறாமையை நமக்கு ஊட்டிட முடியுமா, இல்லை கலியுகம் வந்து நமக்கு அந்த பொறாமையை கற்றுக் கொடுத்துடுமா? தேவையில்லையே. அப்போ பகவான் திருவடிகளை கெட்டியாக பிடிச்சிருந்தால் இந்த விஷயமெல்லாம் சரியாகும். இல்லைன்னா நமக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. ஒரு இடத்துல கர்ப்பரங்கத்தில் இருந்திருக்கேன், ஒன்று ஸ்ரீரங்கத்தை சேவிச்சிருக்கணும், கர்ப்பரங்கத்தில் பிறக்கவே வேண்டாம். ஸ்ரீரங்கத்தை சேவிக்கலையா, திரும்ப திரும்ப கர்ப்பரங்கத்தில் பிறக்க போகிறேன். போனால் போகிறது பிறந்தேன், பிறந்த இடத்துக்கான உண்மையாக இருக்கியா? நீ ஒன்றும் பகவானுக்கு உண்மையாக இருக்கலை, ஆச்சாரியனுக்கு உண்மையாக இருக்கலை. பிறந்த இடத்துலையாவது பொறாம கவலை இல்லாத இருந்தானா அதுக்கே பதில் தெரியல நமக்கு. அதுக்கப்புறம் எங்கே தாண்டி குணத்தை வளர்த்துக்கிறது, பகவான் இடத்துல பக்தியை வளர்த்துக்கிறது, சரணாதி வரணும்னா யோசிச்சு தான் பார்த்தாலும் கலி தான் படுத்துகிற கட்டத்தை படுத்தத்தான் போகிறது.
அதை எப்படியோ நம்ம ஆச்சாரியர்களுடைய திருவடி பலத்தால் நம்ம தாண்டித்தான் ஆகணும். இந்த இனிமேலாவது பிறக்காது இருக்கணும் இல்லையோ, அதற்குண்டான முயற்சி தான் சொல்கிறாரு. அப்போ இந்த 9 பெண்களுக்கு கல்யாணம் எடுத்து இன்னொரு பிள்ளை பிறக்கணும்னு ஆசைப்பட்டார், பிறந்தார். அவர் தான் கபிலாச்சாரியர். எதற்கு? பகவானுடைய ஆச்சரியமான அம்சாவதாரம், ஆவேசாவதாரம். மயா புரோக்தம் ஹி லோகஸ்ய பிரமாணம் சத்யலௌகிகே அதாஜனி மயா துப்யம் யதவோச்சதமிருதம் முனே ஏதன்மே ஜன்ம லோகேஸ்மின் முமுக்ஷூணாம் துராசையாத். தாம் பிறந்ததனுடைய பிரயோஜனத்தை அவரே சொல்கிறார். கபிலாச்சாரியரே, நான் இந்தந்த பிரயோஜனத்துக்காக பிறந்திருக்கேன். எல்லாருக்குமே ஆத்மா வேறே சரீரம் வேறேன்னு புரியாமல் போகுது. அதை சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக பிறக்கிறேன். சரீரம் ஆத்மாவும் ஒன்றும் நினச்சிட்டே கெட்டு போகிறோம். ரெண்டாவது, பக்தி தான் சிறந்த வழின்னு சொல்கிறதுக்காக பிறக்கிறேன். இந்த ரெண்டும் தெரிஞ்சு கொடுத்தனால் மக்களுக்கு கஷ்டமே வராது. அப்போ சரீரம் வேறே ஆத்மா வேறே, கர்மத்தினால நான் இந்த சரீரத்துக்குள்ளே புகுந்திருக்கேன். அந்த உண்மை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுனுட்டா எல்லாமே நம்ம ஒழுங்காக இருப்போம். ஆனால் தெரிஞ்சுக்க ஒட்டாத கலியும் மற்ற பேரும் படுத்துவாள். அதை தாண்டி தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு இருக்கிற சவால். அதுக்காகத்தான் இத்தனை எழுதி வச்சிருக்கா. அப்போ ஏதன்மே ஜென்ம லோகேஸ்மின் முமுக்ஷூணாம் துராசையாத். தேக ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுது சரணாகதி பக்தி செய்து மோட்சம் போனோம்னு ஆசைப்படுறவன் குறைஞ்சி போயிட்டு இருக்கான். முக்தியில் விருப்பத்தை வளர்த்துறதுக்காக நான் பிறந்தேங்கிறான். நமக்கெல்லாம் என்ன சொல்லுவா? ரசாயனம் படிக்கிறதுல விருப்பத்தை வளர்ப்புக்கிறதுக்கு வகுப்பு நடத்துவா. பொருளாதாரம் படிக்கிறதுக்கு விருப்பத்துக்கு அந்த சர்வ கலாசாலையிலேருந்து வகுப்பு நடத்துவா. மோட்சம் போகிற விருப்பத்தை வளர்க்கறதுக்கு வகுப்பு எங்கேயா நடக்கிறதா? அதெல்லாம் பேசாதீங்க சுவாமி. 60 ஆட்டம் முதல்ல ஷட்டப்து பூர்த்தி ஆனால் மோட்சத்தை பற்றி பேசுவோம். ஆனால் மற்ற பாடம்லாம் 5ஆவதுல படிக்க சொல்கிறான். 5 வயசாச்சா உடனே பாடம். பொருளாதாரம், ரசாயனம், பௌதிகம், அது இது உண்டு. கூடவே மோட்சத்தில் விருப்பம் ஒரு பாடம் வச்சா என்ன? முதல்ல அப்பா அம்மாவே ஒத்துக்க மாட்டான். நீ என்ன என் பிள்ளைக்கு 5 வயசாரிச்சா மோட்சத்தில் விருப்பம்லாம் ஆரம்பிக்கிறீள். இப்போ அதெல்லாம் நெருப்புன்னு சொன்னால் வாய் வந்துருமானால் வேண்டவே வேண்டாம். நிமித்தமே ஒழுங்காக இல்லை, சகுனமே சரியில்லை. நீ எதுக்கு இந்த மரணத்தை பற்றி மோட்சத்தை பற்றினால்? நான் மரணத்தை பற்றியே பேசலை. திரும்ப பிறக்க வேண்டாம்ங்கிறது மரணமாகுமான்னா சொல்லிட்டு இருக்கிறது புனர்ஜென்மம் வேண்டான்னுட்டு. மறுபடியும் பிறக்க வேண்டாங்கிறது மரணம்னால் இது நடந்தால் தான் அது ஏற்படும்னா பேசித்தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. எதுவோ உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன? அதை சின்ன வயசில் தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவோ உயர்ந்தது இல்லையா? அதை புரிய வைக்கிறதுக்காக தான் செஞ்சேன். ஏதன்மே ஜென்ம லோகேஸ்மின் முமுக்ஷூணாம் துராசையாத் பிரசங்கியானாய தத்துவானாம் சம்மதாய ஆத்ம தரிசனே. ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், பரமாத்ம உபாசனத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பிறந்ததே. இந்த தரிசனத்தை நான் இவனுக்கு எடுத்து சொல்ல போகிறேன் அமர்ந்தார். அப்போ கபிலாச்சாரியருடைய ஆச்சரியமான உபதேசம் தொடங்குகிறது. பார்ப்போம். ரொம்ப முக்கியமான அர்த்தம். கபிலர் தன் தாய்க்கு சொல்கிறார். என்னன்னால், அம்மா இப்போ 10 பிள்ளை பெற்றுட்டா. இந்த 10ஆவது பிள்ளை பிறந்து அவனை பார்த்த அப்புறம் அவளுக்கு துணுக்குன்னு தோணித்து, இத்தனை தூரம் கல்யாணம் பண்ணிட்டு இத்தனை குழந்தைகளை பெறணுங்கிற ஆசையே நான் பட்டிருக்கக்கூடாதோ? ஒன்று அதனால நான் சாதிக்கலை போட்டிருக்கேப்போ. சரி, நல்ல வேளை நம்ம பிள்ளையை பார்த்தா பிரம்ம தேஜஸோடு இருக்கா, அவங்கிட்டயே உட்காந்து அவன் காலடியிலேயே உபதேசம் வாங்கிக்கும். அம்மாவாச்சேனால் அம்மாவாவது அப்பாவாவது பிரம்மஜானின்னு ஒருத்தர் இருந்தால் விழுந்து நமஸ்கரித்து உபதேசம் வாங்கிக்க வேண்டியதான். நம்மாழ்வார் சின்னவர் தான், வயசில் எத்தனையோ சின்னவர். எப்பேற்பட்ட ஞானிகளுக்கு உபதேசம் பண்ணார். எத்தனையோ பிரகலாதன் அவ்வளவு சின்ன குழந்தை, எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லலை. துருவன் சின்னவன் தான், சொல்லலை. ஆண்டாள் 5 வயசு. அவள் சொல்லாத அர்த்தமா வருஷிக்காத அர்த்தமா? அதனால் வயசை பார்த்து ஞானத்தை இடப்பட முடியாது. ஞானின்னு இருந்தால் கீழே விழுந்து வணங்கித்தாகணும். எத்தனை சின்னவனாக இருந்தான்னு கேட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறார். அப்போ தம் பிள்ளை நடத்திலே விழுந்து அடிபணிந்தாள், நல்ல விஷயத்தை சொல்லு அப்படின்னு கைகூப்ப அப்போ கபிலர் சொல்ல ஆரம்பிக்கிறார். கேட்டுப்பள். அஜாத சத்ரவா திதிக்ஷவா காருணிக்காக சுகிருதா சர்வதேகினாம் அஜாத சத்ரவ சாந்தாக சாதவ சாதுபூஷணாக. எப்படி பக்தர்கள் இருப்பார்கள்? நன்னா பார்த்துக்கோ தேவி. இது சரீரம். இந்த சரீரத்தையும் பகவான் தான் படைச்சிருக்கார். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா புகுந்திருக்கிறார். இந்த சரீரம் அவரது இல்லை. அது நிரந்தர வாசஸ்தானமே இல்லை. அது இடைப்பட்ட வாசஸ்தானம். இவர் பண்ணியிருக்கிற கர்மத்துக்காக அதில் அவர் தங்கியிருக்கார். ஆனால் அந்நியாயம் பத்தியா தேவி, அந்த தங்கின இடத்தை தன்னுது நித்தியமான வாசஸ்தானம்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அது அவனதே இல்லையே. நாம் இங்கே இப்போ அடுத்த நாள் 2 நாள் ஆச்சுன்னா மேல்கோட்டையில் வைரமுடி சேவை நடக்கிறதா இருக்குது, எல்லாரும் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். சரின்னு கிளம்பியாச்சு. போனால் அங்கே தங்கறதுக்கு ஒரு இடம் சொல்லி வச்சுருந்தோம். போனோம், தங்கினோம், வைரமுடி சேவிச்சோம். அந்த இடத்த என்னதுன்னு சொல்லிவிட்டோமா?
அதெல்லாம் முடியாது சுவாமி, யாரோ கட்டி வச்சிருக்காரு மகானுபாவம், ஏதோ வந்தீரா 2 நாள் தங்கினீரா சாப்பிட்டீரா போனீரான்னு இல்லாமல்னார். அப்போ எந்த இடமா இருந்தாலும் தங்கும் இடத்தை பயணியர் விடுதி போட்டா பாருங்க. பயணியர் விடுதி அப்படி நினச்சிட்டு விட்டுடணுமே தவிர இதுதான் நிரந்தர தங்குமிடம்னு நினைக்கக்கூடாது. அதை போல பெருமான் இந்த சரீரத்துக்குள்ளே நம்மளை அமைச்சிருக்காருனால் இது நிரந்தர வாசஸ்தானம் இல்லை, இது தங்குமிடம். தங்கிவிட்டு எங்கே போகிறதுக்காக மோட்சத்துக்கு போகணும். அது போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் தங்குற இடம். ஆனால் இந்த தங்குற இடத்த சொந்த இடம்னு நினச்சிருந்து இங்கே தான் எப்போ இருக்க போகிறோன்னு பார்த்துட்டு அதுக்கு வெள்ளை அடித்து திரைச்சியில் போட்டு போனது வந்தது பூசி அதுக்கு ஜலம் ஒழுங்காக வருதா பார்த்து எங்கேயாரும் பண்ணுவோமா? நம்ம தங்க போயிருக்கிற இடத்துலலாம் இதெல்லாம் மெனக்கிடவே மாட்டோம். ஏதோ இருந்துதா உடஞ்சதை விட்டுட்டு போடுவோம். யாரும் அதெல்லாத்தையும் சரிப்படுத்த மாட்டாப்போ. அதே நம்ம வீடுன்னு இருந்தால் பார்த்து தொடச்சி எல்லாத்தையும் சரியாக வச்சுப்போம். இன்னொருத்தராக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வழக்கு ஏறியட்டோன்னு போட்டு வச்சுட்டே போடுவோம். அணைச்சிட்டு போவோமா? அப்போ இன்னொன்றுன்னு இருந்தாலே ஒழுங்காக பார்த்துக்க மாட்டோம். நம்மளுதுன்னு இருந்தால் தான் பார்த்துப்போம். இந்த உடம்புக்குள்ள இருக்கவே நம்மளுது இல்லையே, நிரந்தரமே இல்லையே. அப்போது இது பயணியர் விடுதின்னு தெரிஞ்சுட்டா இதை நடத்துகிற முறையே வேற. இதை நம்மது கூட தேவையில்லை. நானே உடல்னு நினச்சி விடுறான். இது 2 பங்கா பாருங்க. நம்மது உடல்னு நினச்சா தேவையில்லை. ஆனால் ஆத்மாவாகிற நானே உடம்பு நினைக்கிறானோ இல்லையோ, இதைத்தான் தேகாத்மா அபிமானம்ங்கிறான். இவர் சொல்ல வந்தது பிரகிருதி புருஷ விவேக ஞானம். பிரகிருதி வேறே, புருஷன் வேறு. புருஷன்கிற ஜீவாத்மா வேறு, பிரகிருதிங்கிற பிராகிருத சரீரம் வேறு. இந்த 2ஐயும் ஒன்றா குழப்பிடாதே. அதை மாற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா எத்தனையோ நன்மை. இந்த முமுட்சுங்கிறத அவனுக்கு ஆசைப்படுறதுக்காக நான் கொடுத்தேன். ததா புருஷ ஆத்மானம் கேவலம் பிரகிருதே பரம் நிரந்தரம் ஸ்வயஞ்சோதி அணிமானம் அகண்டிதம். அப்படி ஒருத்தனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னால் அதுக்கப்புறம் அவன் பக்தியில் வளருகிறான். பக்தி வளர்ந்தவனுக்கு என்னென்ன மாதிரி நல்ல குணங்கள் வருது பாரு. இப்போ சிலதை சொல்கிறேன், படிக்கிறேன். அடுத்தது இந்த சித்த சுத்தி, மனசு சுத்தமாக இருக்கணும்னால் இந்த 16ஐயும் கடைப்பிடிச்சியானா மனசுத்தி ஏற்படும்னு சொல்கிறார். கொஞ்சம் எது முடியும்னு பார்ப்போம். கையில் குறிப்பு இருக்கிறவா எழுதி வச்சுங்க. இது ஏதோ சொல்கிறாரே எதுன்னுட்டு. இப்போ முதல்ல ஒன்று சொல்கிறேன், அப்புறம் அந்த 16 சொல்கிறேன். பிரசங்கமஜரம் ச ஏவ சாதுஷு கிருதா மோக்ஷத்வாரம் அபாவிருத்தம். இதை கடைப்பிடிப்பவர்களுக்கு மோட்ச வாசப்படி திறந்திருக்கு. அதுதான் அவர்களுக்கு சுலபமாக இருக்குது. திதிக்ஷவா பொறுமையோடு இருக்கிறான், காருணிக்காக இரக்கத்தோடு இருக்கான், சுகிருதா எல்லாரும் நன்னா இருக்கணும்னு உள்ளத்தால் விரும்புகிறான். சுகிருத்து நல்ல உள்ளம். சர்வதேகினா அஜாத சத்ருவா சத்ருவே இல்லை, யாரும் விரோதியே கிடையாது. சாந்தாக திருப்தியாக இருக்கான், சாந்தத்தோடு இருக்கான். சாதவா நல்ல சத்த குணத்தோட சாதுவாக இருக்கான். சாதுபூஷணாக மை அனன்ய பாவேன பக்திங் குர்வந்தி ஏ திருடாம். பகவானிடத்தில் விலகாத கெட்டியான பக்தியோடு இருக்கிறான். மத் ஆசிரியாக கதாமிருஷ்டாக மத்கிருத்தே தியக்த கர்மாணா. எனக்குன்னு சொன்னால் எதையும் விட்டு கொடுத்துட்டு என்னை பற்றி நினைப்பான். பகவான்னு சொன்னால் இதெல்லாம் ஒதுங்கி இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துப்போம். இன்றைக்கி ஏதோ அவருக்கு வேலை இருக்கான், எனக்கு கைங்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கா கோவிலில், மற்ற அத்தனையும் பின்னாடி அவர் கைங்கிறத பார்த்துட்டு அடுத்ததை பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் குடும்ப வேலை, இதெல்லாம் பகவான் வேலைன்னால் எவ்வளவு தூரம் குடும்ப வேலையை ஒதுக்கிட்டு என் வேலைக்கு வரான்னு பாருங்கிறார். பண்ணுவோமா? வயசாகவான்னு பண்ணணும். முதல்ல நம்ம பிள்ளை பொண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருப்போம். எந்த வேலை தலை போகிற வேலையாக இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துலேருந்து மத்தியானம் 12:30 மணிக்கு ஒரு தொலைபேசி வந்தது, உங்கள் பிள்ளையை பற்றி பேசணும் வாங்கோ, எதுவாக இருந்தாலும் தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. அடுத்த 5வது நிமிஷம் பள்ளிக்கூடத்தில் போய் நிற்போம். அங்கே போனவா 1 மணி நாளை காக்க வச்சா கூட விரும்ப காத்துட்ருக்கோம். அது என்னாச்சோ அது வந்து பேசிட்டு ஒன்றுமில்லை, அவனுக்கு ஏதோ தலைவலின்னு சொன்னால் பார்த்து கூட்டின்னு போகணுட்டான். இதுக்கா இந்த பாடுபட்டேன்னா அவ்வளோதான். அப்போ அந்த கூப்பிடுற வாழ்க்கை எதுக்கு கூப்பிடுறன்னு கூட கேட்க முடியாது. நம்ம கேட்டால் பதில் வருங்கிறேள், சொல்ல மாட்டான். ஏன்னா உங்கள் பிள்ளையை பற்றி பேசணுன்ற கேள்வி கேட்குறீங்களே, சட்டுன்னு பதில் வரும், ஓடி வந்துடுவோம். இதே மாதிரி ஒருவேளை பகவத் சன்னிதானத்திலேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருது, நான் முக்கியமான வேலையில் இருக்கேன், இன்னமும் வர வேண்டிய ஒருத்தர் வரல, உற்சவத்துக்கு திருமஞ்சனத்துக்கு நாழியாது, கொஞ்சம் ஒரு 4 குடம் ஜலம் கொடுத்தாகணும். இதெல்லாம் அர்ச்சகர் சொல்கிறார். அவர் ஒன்றும் காரணம் சொல்லாமல்லாம் கூப்பிடவே இல்லை, காரணமே சொல்லி ஒரு அரை மணி வந்துட்டு போறீங்களானால் அது கொஞ்சம் வேற யாரான்னு இருந்தால் பார்த்துக்கோங்களேன். ஏன் நீர் எதுக்கு இருக்கிறீர்னால், இல்லை எனக்கு இந்த வேலை முக்கியமாக இருக்குது, முதலாளி வரணும்னு சொல்லியிருக்கார், பேசணும்னு சொல்லியிருக்கார், இது இத்தனை அப்போ சொல்கிறோமே. இப்போ 2ஐயும் தராசு தட்டில் வச்சு பாருங்க. எனக்காக மற்றதை விட்டு கொடுக்க தயாராக இருக்கானா, மற்றத்துக்காக என்ன விட்டு கொடுத்துட்றானா? இது 2 தான் வித்தியாசங்கிற.
இது நிலைமை மாற மாறத்தான் பக்தி வளருது. ஏன்னா நமக்கு பக்தியில் வளர்ந்துருக்கோமா, அதுக்கு எதான வழி சொல்லுமே. நம்மளா அது எவ்வளவு தெரியுது. ஒரு கண்ணாடி குச்சி கொடுக்குறா, அது இப்படி வாயில் வச்சேன்னு வச்சுக்கோ, 98.4 இருக்கிறது 99, 100, 101 சொல்கிறதோ இல்லையோ. அதை போல் இன்னொரு குச்சி எடுத்துக்கணும். இப்போ அதை நம்ம உடம்புல வச்சு பார்த்தா பக்தி வளர்றதா 100, 110 சொல்கிறோம். அந்த மாதிரி ஒன்று குச்சியெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ அது இருக்குது. இதுதான் ஆத்மசோதனம்ங்கிற குச்சி. இப்போ நம்ம பெருமானுக்குன்னு ஒரு கூப்பிடு வரைச்சே, அதுக்காக மற்றதை விட்டு கொடுத்துட்டு தைரியமாக போகிறோமா, அல்லது அவரை விட்டு கொடுத்துட்டு மற்றதுக்கு போகிறோமா? இது பார்த்தா பக்தி தானே வளரணும்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு யார் வேணும்? சுகரும் வரமாட்டார், வியாசரும் வரமாட்டார். நாம தான் இதுக்கு கணக்கு பண்ணிக்கணுமே தவிர இதுக்கு இன்னொருத்தர் கேட்கணுமா, ஆச்சாரியர் வந்து சொல்லணுமா, அம்மா வந்து சொல்லணுமா? ஆரும் வேண்டாம். மை அனன்ய பாவேன பக்தி குர்வந்தி ஏ திருடாம் மத்கிருத்தே தெக்த கர்மாணா தெக்த ஸ்வஜன பாந்தவாக. இன்னும் நான் சொல்கிறார், தன் கர்மத்தை விட்டவன் மட்டும் இல்லை, தம் பந்து மித்திரர் உற்றார் உறவினர் மொத்த பேரையும் ஒதுக்கிட்டு இப்போ பெருமான் கூப்பிடுறார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வருவியா? வந்தியானா பக்தி உயர்றது. இதெல்லாம் குறைச்சலாக இருக்கிறத சரிப்படுத்துறதுக்காகத்தான் தான் வந்தேன் என்று கபிலர் தன் தாயாரிடத்தில் சொல்கிறார். உனக்கு எத்தனை பெத்தும் இத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்தும் தாயே உனக்கு ஏன் தெரியுமா இன்னும் திருப்தி வரல? எதை செய்ய வேண்டுமோ அது இன்னும் செய்யலை. அதை விட அதற்குரிய ஞானம் உனக்கு ஏற்படலை. நான் ஏன் பிறந்திருக்கேன், ஏன் வளர்ந்திருக்கேங்கிற அறிவு வந்து விட்டதானால் அப்புறம் இதை போல் நீ சப்பப்பட மாட்டே. அப்போ ஆத்மா வேறே தேகம் வேறேங்கிறத புரிஞ்சுக்கோ. அந்த தேகத்தை கொண்டு பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறத தெரிந்து கொள். மேலும் பார்ப்போம். வேற சில விஷயங்களை சொல்கிறார். கிழியே சொன்னேனே, சித்த சுத்திக்கு எது தேவை? மனசு சுத்தமாக இருக்கணும். அழுக்காக இருந்ததுன்னா எதை யோசித்தாலும் சரியாக புரியாது. அழுக்கு நீக்கணுமா? அந்த அழுக்கை நீக்குவதற்கு இந்த 16 வேணும். நேற்று சொன்னேனே தேத்தாங்கொட்டேன்னு, அதை போட்டால் சரியா படுமோ? இதோ 16 தேட்டாங்கொட்டை இருப்பாருங்க. நிவேஷித நிஷேவித்தேன அனிமித்தேன கைங்கரியம் பண்ணணும். ஒரு காரணத்தை எதிர்பார்க்காமல் பண்ணணும். கோவிலுக்கு போகிறேன், கஷ்டமாக இருக்கலாம், இருந்தாலும் காதில் வாங்கிக்கோங்க, எவ்வளவு முடியும் சாத்தியம்னு பாருங்க. பிரார்த்தனை ரொம்ப இல்லாமல் கோவிலுக்கு போய் பெருமான் நன்னா இருக்கணும்னு சொல்கிறதுக்காக போகணுங்கிறார். இது வேணும் அது வேணும் அது வேணும் பிரார்த்தனை செலுத்துறதெல்லாம் இருக்குது, கேட்டுக்கோ. அவர் கொடுக்காத யார் கொடுக்க போகிறார்? அவர்கிட்ட வாங்கிக்காத எங்கே வாங்கிக்க போகிறோம்? ஆனால் எவ்வளவு நாள் அதையே பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு ஒரு நிலைமை வேண்டாமா? இந்த உலகத்தில் எத்தனை கொடுத்தாலும் போகாது. அப்போ எத்தனை நாள் ஆனாலும் அவர்கிட்ட போய் கொண்டான்னு கேட்கறதுக்காக போகிறேன். உனக்கே கொடுத்துருந்தா அப்போ இல்லாதவனுக்கு எப்போ கொடுப்பார்? எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவா இருக்கா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். நம்மெல்லாம் இப்போ நன்னத்தான் இருக்கும். இங்கேயும் பிரசாதம் கொடுப்பா. இப்போ வீட்டுக்கு போனால் யாருக்கு பிரசாதம் இல்லை? எல்லாரும் சாப்பிட்ற நிலைமை இல்லாத இல்லையே. இப்போ இங்கே உட்காரவே முடியாமல் இந்த நிமிஷமும் உழைச்சாதான் ராத்திரி சாப்பாடுன்னு வாசலில் 1,00,000 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு பாகவதத்துக்கு எங்கே போவா? அவர்களுக்கு பகவான் இல்லையா? அவர்களுக்கு பிராட்டி இல்லையா? எல்லாருக்கும் அவர் பொது. ஆனால் உள்ள நமக்கு இதை போல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுத்து ஒரு நிம்மதியை கொடுத்து பாகவதன் கேளுங்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல நன்றி உடையவர்களாக இருப்போமா? அதை கூட வெளியில் இருக்கிறவன முடியலையே. சொன்ன உடனே அவளுக்கெல்லாம் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அது வார்த்தான். கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, விருப்பம் இல்லைங்கிறது எத்தனையோ பேருக்கு உண்மையாக வாய்ப்பில்லை. கேட்கணும்னு நினச்சவெல்லாம் வந்து கேட்டுவிட முடியுமா? முதல் காரியம் இந்த அளவு படிச்சிருக்க மாட்டா, அந்த தமிழே புரியுமோ புரியாதோ, சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் தெரியுமோ தெரியாதோ, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் மோட்சம்னு பெருமாள் எப்போ சொன்னார்? எங்கேயும் சொல்லலை. பக்தி இருந்தால் மோட்சம். அப்போ பக்திக்கு சம்ஸ்கிருதம் தெரியணுமா, தூய தமிழ் தெரியணுமா, நல்லா வசத்தியாக படிச்சிருந்து புத்திசாலித்தனம் வேணுமா? எதுவும் தேவையில்லை. பக்திக்கு பக்தி தான் வேணும். ஆனால் அந்த பக்திக்கு வாய்ப்பில்லாத எத்தனை பேருக்கு போகிறது? அதுதான் வாழ்க்கை. அது அவர்களை நினச்சி துன்பப்படுறது ஒரு பக்கம், நம்மளை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கணும் இல்லையோ. நமக்கு நல்ல வேளை இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு அது எல்லாத்தையும் மறந்து போய்ட்டு எனக்கு இன்னும் நீ பெருமாளை இதை செய்யலையே, 9 பிரதட்சணம் பண்ணேனே, 12 பிரதட்சணம் பண்ணேனே, விளக்கேற்றினேனே, செய்வோம். 4 வருஷம் செய்வோம், 40 வருஷம் செய்வோம். எப்போவாவது இனிமே இதுகளை கேட்டுட்டு நான் போகிறது இல்லைன்னு இருப்பியானா நீ ஆரம்பிச்சுட்டே பக்தியேன்னு அர்த்தம்ங்கிறார். அப்போ முதல்ல மனசுத்திக்கு ஏதேதோ வேணும்னு காமியமான கர்மத்தை தேடிட்டு போகாதே. போனதெல்லாம் போரும், அவர் கொடுக்கறதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கார். இனிமேலாவது நேர்மையான உள்ளத்தோட போ. நிஷேவித்தேன அனிமித்தேன ஸ்வதர்மேன பலியசா. இப்போ நாம் இன்னைக்கு பூஜை பண்ணுறேன், எதற்காகன்னு கேட்டால் பூஜை பண்ணுறதுக்குன்னு பண்ணுறேன், எதற்காகவும் இல்லை. சாஸ்திரம் விதிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், என்னுடைய பெருமாளுக்கு நான் பண்ணுறேன். இந்த எண்ணத்தோடு பண்ணு. இதை பண்ணி இன்னத்தை சம்பாதிக்க போகிறேங்கிற எண்ணத்தோடு பண்ணாதே. பண்ணுறேன், பண்ணணுங்கிற விருப்பத்துக்காக பண்ணுறேன்னு செய். இது முதல் தேவையாகும். 2வது சொல்கிறார், கிரியாயோகேன சஸ்தேன
நாதி ஹிம்ஸ்திரேண நித்யசா கிரியாயோகம். இதுதான் ரெண்டாவது. முதல்ல சொன்னது நம்ம தர்மம், நம்ம வர்ண ஆசிரம தர்மத்தை எதையும் எதிர்பாராமல் பண்ணுறது. ரெண்டாவது சொன்னது பகவானுக்கு பூஜை, அதையும் எதையும் எதிர்பார்க்காமல் பண்ணுறது. மூணாவது, எந்த ஜீவராசி ஹிம்சிக்கவே கூடாது. வாக்காலோ மனத்தாலோ செயலாலோ ஹிம்சிக்காதே. ஹிம்சித்தால்னா வாக்கால் 4 பேர் அடித்தா கூட ஹிம்சை தான். அது கையால் அடிக்கிறது தான், குச்சியால் குத்துறது தான், ஊசியால் குத்துறதுன்னு நினச்சிக்க வேண்டாம். இது அடிக்கடி இந்த தமிழ் நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோமா? ஆறாதே நாவினால் சுட்டவடும், இது இந்த தீயினால் சுட்டமுன்னு உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்கிறோமே. அதனால் நாக்கால் ஒத்தரி வெய்யாதே. அதை விட அது கூட வெளியில் சத்தம் கேட்குங்கிறதுக்காக வெய்யாத இருந்துருவோம். ஆனால் மனசால ஒருத்தர் கெட்டு போனோம்னு மட்டும் நினச்சிடாது. ஈ கடனம் எறும்பு கடனம்னு கூட நினைக்காது. எந்த மனுஷனும் கடனும் நினைக்காது. ஆனால் இப்போ பார்த்தா அப்படி நாடகங்கள்லாம் காட்டுறா பாருங்க, உன்னை விட்டே நான் பாருங்களாம். கடனன்னு நினைக்கிறதே கூடாதுன்னு இவர் சொல்லிட்டு இருக்கார். அந்த கடனத்துக்கு திட்டம் போட்டு அதுக்கு ஆளெல்லாம் அனுப்பிச்சு அதை உதைச்சு கொன்னும் இத்தனையும் பண்ணி நீ எப்படி வாழ்ந்து விடுகிறாய் பார்க்கிறேன்னு சொல்லி இதையே விடாமல் நம்மளும் பார்த்துருந்தா எங்கே பாகவதம் இருக்குது, எங்கே நாடகங்கள் இருக்குது? ரொம்ப தொலை தூரத்தில் இருக்குது போல் இருக்கே. அதுவானா 360 நாள், ஒரு நாளைக்கு 3 நாடகம். இது வெறும் 7 நாள், அதுவும் மண்டபமும் கிடச்சி உபன்யாசகரும் கிடைச்சா 7 நாள், வெறும் 14 மணி நேரம். இப்போ இந்த 14 மணி நேரத்தினுடைய தாக்குதல் உள்ளத்தில் இருக்க போகிறதா, 363 மணி நேரத்தினுடைய தாக்குதல் இருக்க போகிறதா தெரியலையே. அப்போ எதை பார்க்கக்கூடாதோ அதை தவிர்த்துக்க வேண்டாமா? எது கூடுமோ அதைத்தான் பார்க்கணும். கடைசி பட்சம் பாதிப்பான்னு இல்லாத இருக்கணுமே. நல்லதுங்கிறது வழி போகாட்டா கூட கெட்டதை அண்டாதியான்னு இருக்க வேண்டாமா? அதெல்லாம் கெட்டதானால் மனசார கட்டுப்படணும்னு ஒருத்தர் நினைக்க சொல்லி கொடுத்தா கெட்டது தான் அது. கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது. இல்லையே, அவர்களை அது எதுக்கு தெரியுமோ காட்டுறா, நீ அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக காட்டுறா. அப்படின்னா 100 நிகழ்வு நடந்ததுனால் 1/4 நிமிஷத்திலே கடைசி நிமிஷத்தில் முடிய போகிறது பாருங்க நாடகம். அப்போ தான் எல்லோரும் நல்லவளாவா. அதுக்கப்புறம் கெட்டவனாகவே இருந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு ஒரே ஒரு நிமிஷத்தில் இதெல்லாம் தப்பு, பிராணம் வேற போயிடும். அப்போ அவருக்கு அதுக்கு மாதிரி வேறு இருக்கவே மாட்டார். ஆள் இருக்கணுமோ இல்லையோ, கடைசி நிமிஷம் உயிர் போகிறச்சேனால் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? இருக்கிறச்சேலாம் தப்பு பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தான் சுவாமி, கடைசியில் திருந்துற சமயத்துக்கு உயிர் படுத்து. அதனால் இப்போ எப்படி இருக்கணும்னு எனக்கே சந்தேகமாக இருக்குன்னு இவனே ஆரம்பிச்சுவோம். இதனால தான் அது பாதிக்கும்னு சொல்லிட்டுருக்கேன். அதனால் ஏதோ ஒன்றை பார்த்து வச்சுனுட்டால் இல்லை, மனத்தாலோ வாக்காலோ எத்தாலோ உடலாலோ யாரையும் ஹிம்சிக்கக்கூடாது. எறும்புக்கு கூட ஹிம்சக்கூடாது, ஈக்கு கூடாது, பசுவு கூடாது, எத்தையும் ஹிம்சிக்கக்கூடாது. ஏனால் ஒரே பதில் சொல்லிட்டார், அனைத்துக்குள்ளும் பகவான் சர்வ வியாபகனாக இருக்கிறபடியால். அவர் தான் இந்த ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் இருக்கிறச்சே. எப்படி நான் வெய்ய முடியும்? வெஷா மறுபடியும் பகவானை வெய்கிறேன்னு அர்த்தம். அவர் முன்னாடி நின்றுச்சே. திருப்பதிக்கு போனேன்னா காலார மலை ஏறி போய் நேராக போய் நின்று வெச்சிட்டு வந்தேன்னா, சாமி என்ன வளர்றே, அப்படிலாம் செய்ய மாட்டேன் என்னால். இந்த எறும்பை வெச்சாலும் திருவேங்கடமுடையான வெச்சாலும் ஒன்று தான். இதற்குள்ள அவர் தான் இருக்கார், அவருக்குள்ள அவர் தான் இருக்கார். அதனால் இந்த ரெண்டையுமே செய்ய முடியாது. மூணாவது பார்த்துட்டோமா? அதனால் கிரியாயோகேன சஸ்தேன நாதிஹிம்ஸ்ரேண நித்யசா மத்திஷ்ண தரிசன ஸ்பர்ஷ பூஜா ஸ்துதி அபிவந்தனை. திஷ்ண தரிசனம், பெருமானுடைய அழகான திருமேனி, சின்ன விக்கிரகம், 1 அடி 4 அடி 3 அடி எதுவோ வச்சுக்கோ. அதுக்கு தியானம், அதை குறித்து அர்ச்சனை, அதை குறித்து ஸ்தோத்திரம், அதுக்கு பாட்டு பாடுறது, அதுக்கு வீணை வாசிக்கிறது, அதுக்கு ஆடி காட்டுறது. அப்படி என் திருமேனியை வைத்து கொண்டு என்னென்னலாம் பூஜிக்கிறானோ, எப்பப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறானோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பூதேஷு மத் பாவனையா. எந்த ஜீவராசியை பார்த்தாலும் என்னை பார்க்குறதா நினச்சிக்கோ. இதை பார்த்தாலும்னா கோபமே வராது, வெய்யவே முடியாது, அடிக்கவே முடியாது, பொறாமையே பட முடியாது. இப்போ இவர்கள் எல்லாரையும் இவராக பார்க்குறோம், இவராக பார்க்குறேன், இவராக பார்க்குறேன், பார்க்காதேங்கிறார். எல்லாத்தையும் என் பாவனையோட பார். நேற்றுக்கு ஒருத்தர் பார்த்தோமே, வேதவியாசர் புறப்பட்டு போகிற தம் பிள்ளைய கூப்பிட்டார், புத்திரேதி தன்மயத்தையா. அப்போ அவர் பதில் சொல்லலே, பக்கத்தில் இருந்த மரஞ்செடி கொடி பதில் சொல்லிதுன்னே. ஏன் சொல்லிது? பாவனை தானே, அதுவே தான் நினச்சிருக்கார். அதனால தான் சிங்கம் புலி கூட அப்பான்னு திரும்பி கூப்பிடுறது. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உன் பாவனையோடு நினைத்துக்கொள். சத்வேன அசங்கமேனச்ச சத்வேனாசங்கமேனச்ச. சத்வர்களோட நல்ல சாத்விகர்களாக இருக்கிறவா 2 விஷயம் சொல்கிறார். சத்வேன அப்படின்னா தைரியத்தோடு இரு. பக்தன்னா முதல்ல தைரியம் வேணும். அடுத்தது அசங்கமேன வைராக்கியத்தோடு இரு. இது 6வது 7வது. என்னன்னா நீங்கள் தான் குறிச்சுக்கணும். இப்போ
முதல்லேருந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். முதல்ல நம்ம வர்ண ஆசிரம தர்மத்தை பற்றில்லாமல் செய்கிறது. 2 பூஜையை பற்றில்லாமல் செய்கிறது. 3 எந்த ஜீவராசிக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது. 4 பெருமானுடைய திருமேனி விக்கிரகத்தில் அதீத பக்தியோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் 5 பூதேஷு மத் பாவனையா, அவரையாகவே எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கறது அவர் பாவனையோட. 6 தைரியத்தோடு இருக்கிறது அசங்கம. 7 வைராகியத்தோடு இருக்கிறது. அப்புறம் 8வது சொல்கிறார் மகதாம் பகுமானேன, சான்றோன் பெரியவன் யார் இருந்தாலும் அவரை நன்னா மதிக்க தெரிஞ்சுக்கும். இப்போ நல்ல ஞானி ஒருத்தர் இருக்காரா, விழுந்து வணங்கு, அவரிடத்துல பக்தியோட மதிப்போடு இரு, அவமானப்படுத்தாதே, ஹேளனம் பண்ணவே பண்ணாதே, வயசானவர்களிடத்துல மதிப்போடு இருக்க தெரிஞ்சுக்கோ. 9 தீனானாம் அனுகம்பையார், யார் கஷ்டப்பட்டாலும் ஐயோன்னு இரக்கமாக ஓடும். இதை பற்றி அடிக்கடி சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவாள். பிறர் தன்பம் கண்டு பொறுக்க மாட்டாமல் ஐயோ என்று இறங்குபவன் தானறிந்த சீவைஷ்ணவன் எழுதுவாள். நமக்கு நாமே சீவைஷ்ணவன் பரீட்சை பண்ணிக்கணும்னால் ஒருத்தர் துன்பப்பட்டால் ஓடுறானோ இல்லையோ. வைஷ்ணவ ஜனத்தோ தேனே ககியே ஹே பீடபராதி ஜானேரே. பராதி பிறருடைய பீடா, பிறர் படுகிற துன்பத்தை பார்த்து தாங்கலை, நான் அதுக்கு ஏதானு பண்ணி ஆகணும் அப்படின்னு தவிச்சுன்னு போகிறானோ இல்லையோ, அவன்தான் பக்தன். அப்போ பக்தன் பிறரிடத்தில் இரக்கத்தோடு இருக்க வேண்டும். மைத்ரியா செய்வ ஆத்ம துல்லேஷு, தன்னோட சமமாக இருக்கிறவரிடத்தில் நட்பு பாராட்ட வேண்டும். யமேன நியமேனச்ச, யமம் நியமம்னால் மெதுவே வெளிப்புலன்களை அடக்கணும். மனசுங்கிற புலனை அடக்கணும், உட்புலனை அடக்கணும், வெளிப்புலனை அடக்க வேண்டும். அது 2ஐயும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 12வது ஆத்தியாத்மிக அனுசிரவணான், ஆத்மாவை பற்றி பரமாத்மாவை பற்றி அடிக்கடி காதார கேட்கணும். நம்ம கேட்கவே மாட்டேங்க, எத்தத்தையோ படிக்கிறோமே தவிர ஆத்ம விஷயமா இப்போ 7 நாள் கேட்குறீங்களோ இல்லையோ, ஒரு 70 நாள்னு கேட்க சொன்னான் அதேவா சுவாமி நித்திய சாயங்காலம் அதுவேவான்னு உடனே தோன்றது பாருங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னால் வேற எதுக்கோ போகிறதெல்லாம் இயற்கை, இங்கே வந்து உட்காண்டு கேட்கறது சிறப்பு, இது செயற்கை. இது 7 நாள் இருக்கும், அது பாக்கி 358 நாள் இருக்கும். இது நம்ம நினைவு. ஆனால் இவர் சொல்ல வர்றது தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கே. நீ எப்போ பாகவதம் கேட்குறியோ அப்போ தான் ஆத்மா பரமாத்மாவோடு இயற்கையாக ஒன்றி இருக்குது. எப்போ வெளியில் போகிறியோ அப்போ தான் சரீர விஷயத்தை ஆசைப்பட்டு செயற்கையாக நீ செயல்படுற. ஆனால் நம்ம மொத்தமாக மாற்றி நினச்சிட்டு இருக்கோம். இப்போது நாம் ஆச்சாரமாக இருக்கிறது கஷ்டம், அனாச்சாரமாக இருக்கிறது இயற்கையே நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே நினைக்கிறேன்? அது இந்த சொம்பு வச்சுருக்கீங்களா, வெள்ளி சொம்பு இருக்கா, செப்பு சொம்பு இருக்கா, மரப்பாத்திரம் வச்சுருக்கீங்களா, இப்படினாலே இறங்க பாப்பா. இதில் என்னது, எந்த லோகத்தில் இருக்கார் இவர், எந்த ஜென்மத்திலேருந்து வந்திருக்கேன், அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதெல்லாம் நம்ம செயற்கே நினைக்கிறோம். ஆனால் அதுதான் இயற்கை. இப்போ நம்ம சுகமாக அமர்ந்து கொண்டு பகவானை தியானிக்கிறோமோ இல்லையோ, 23 மணி நேரம் இயற்கையாக இருப்பேன், 1 மணி நேரம் தியானம்னா உட்காந்து செயற்கைன்னு நினைக்கிறோமே, அந்த 1 மணி நேரம் தான் இயற்கை, மற்ற 23 மணி நேரமும் செயற்கை. ஆனால் ஏன் மாற்றி தோன்றது தெரியுமா? அப்படியே இந்த சரீரத்தில் பிறந்து பழகிருக்கும். பழக 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 இயற்கையெல்லாம் செயற்கையாக தெரியுது, செயற்கையாத்தனை இயற்கையாக தெரியுது. இப்போ இங்கே அமர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ கேட்குறச்சே என்ன ஒரு ஆனந்தமும் தெளிவும் ஏற்படுகிறதோ, நீங்கள் சமைக்கச்சே சாப்பிடச்சே அது மாதிரி தானே ஆனந்தம் ஏற்படுறதா? இப்படியெல்லாம் ஒன்றும் ஏற்படாது இல்லையே. ஆனால் 8 பார்க்கச்சு போய் 8:20 8:35 எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் வருது. அது ஏன் வருதுன்னால் அது இந்த உடலும் ஆத்மாவும் ஒன்றுன்னு நினச்சிருக்கிறதுனால வருது. இது ஏதோ வலிக்கும்னு நினைக்கிறோம், வலிக்காது. இப்படியே நான் ஒரு 10:30 வரைக்கும் நீங்கள் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ என்ன ஆகிடும்? ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கும் ஒன்றும் ஆகாது, எனக்கும் ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் பசிக்கிறாப்பில் இருக்கலாம், அவ்வளோதானே. வழியில் இப்போ குறுக்கவே கொடுக்க சொல்லிடலாம், பிரசாதத்தெல்லாம் நடுவில் கொடுத்துருவோம், எடுக்கிட்டு சாப்பிடுவோம். 10 நிமிஷம் ஆகுமா? வேண்டாம், நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்கள் சாப்பிட்டுட்டே கேளுங்களேன், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கோவிலில் எத்தனை இடத்துல பிரசாத விநியோகத்தும் போது உபன்யாசம் நடத்துவா தெரியுமோ? பிரசாதம் 1000 பேர் கொடுத்துட்டுப்பா, உபன்யாசம் மாட்டு நடந்துகிட்டே இருக்கும். நல்லது, காதுக்கும் கிடச்சிது, வயத்துக்கும் கிடச்சிது, ரெண்டும் பகவத் பிரசாதம் தானே. அதனால் ஒன்றும் ஆகிடாது. ஆனால் நாம் நினச்சிருக்கிறது 8:30 நான் முடிச்சிடணும், வழக்கெல்லாம் நிறுத்திடணும், நாற்காலி எடுத்து போட்டுடணும், விறுவிறுன்னு செருப்பை மாட்டிக்கணும், வெளியில் போயிடணும், இப்படின்னு ஒரு கட்டளைக்குள்ளே நம்ம இருந்து பழகிட்டோம். போ இந்த கட்டளை நாம போட்டுண்டது, எந்த தெய்வமும் இந்த கட்டளையை போடலை. ஏன்னா அந்த நாளில் பாகவதம் நாள் கார்த்தால் ஆரம்பிச்சுட்டா ராத்திரி வரைக்கும் அதுதான் இல்லையே. பின்ன ராத்திரி வந்தான்னு சொன்னீரே, அது ஒரு நியமம், அது ஒரு கட்டளை தானே. அந்த நாளில் வெளிச்சம் கிடையாது, கண்ணு தெரியாதே, அதனால அதை நியமமாக வச்சுருந்தா. அது மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா 24 மணி நேரம் பண்ணியிருப்பா. அப்போ பண்ணியிருந்தால்
தூக்கம் வந்திருந்தான்னால் தானே தூக்கம் வந்தால் தூங்கியிருப்பா, தானே மயக்கமாக சரிஞ்சிருப்பா. ஆனால் நாம் இப்போ என்ன வச்சுருக்கோம்னால் இவ்வளவு நேரமாக பசித்து புசிங்கிறாளே ஏன்? ஆனால் அதை வைத்தியர் உங்களுக்கு சொல்லலை. இப்போ 8 ஆனா சாப்பிடு, 1 ஆனா சாப்பிடு, 4 ஆனா சாப்பிடு, 8 ஆனா சாப்பிடு. ஆனால் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது பசித்தா சாப்பிடு, தூக்கம் வந்தால் தூங்கு. இப்போ ரெண்டில் எதை எடுத்துக்க போறீள்? எது இயற்கை சொல்லுங்கள்? 8, 12, 4, 8ன்னு சொன்னால் செயற்கை. பசிச்சா சாப்பிட்டேன்னா இயற்கை. இன்னும் அந்த விஷயத்தில் மிருகங்கள் கூட அப்படி தான் இருக்குது. அது பசி வந்தால் அடிக்கிறது, சாப்பிட்றது. நம்ம ஆட்டெல்லாம் அது வந்து நேரத்தை பார்த்துட்டு அதை அடிக்கிறதுக்கு நேரம்லாம் வச்சுட்டு அதை தலையில் ஒரு தடவை தட்டிவிட்டு அது திரும்ப 5 நிமிஷத்தில் அடித்து இத்தனை பாடலாமா மிருகம் படுத்துறது. அப்போ அது கூட இன்னும் கொஞ்சம் இயற்கை கிட்டக்க இருக்கும்போது இருக்கும். நாம் இன்னும் தள்ளி போயிட்டு இருக்கோம். அதனால் விஞ்ஞான வளர்ச்சிங்கிற முயற்சியில் எதையோ செயற்கையாக கொண்டு சேர்த்துக்கூடாது. விஞ்ஞானத்தை உபயோகப்படுத்துவோம், தாராளமாக நன்னா வச்சுப்போம். அதுக்குன்னு நம்ம சம்பிரதாயத்தை சாஸ்திரத்தை எப்படி விட்டு கொடுக்க? அது ஒற்றுமையாக இருக்கணும் இல்லையா? அடுத்தது சொல்கிறார், மகதாம் பகுமானேன தீனானாம் அனுகம்பையா மைத்ரியா செய்வ ஆத்மதுல்யேஷு யமேன நியமேனச்ச ஆத்தியாத்மிக ஆனுஸ்ரவணான் நாம சங்கீர்த்தனாச்ச. பெருமானுடைய திவ்ய நாமத்தை ஆனந்தமாக பாடுவது. அடுத்து நாம சங்கீர்த்தனாச்சமே ஆர்ஜவேன நேர்மையோடு இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. ஆர்ஜவேன் ஆரிய சங்கேன சத்துக்களோட கூடி இருக்கிறது, எப்பவும் சத் சங்கத்தில் இருக்க பார்க்கறது. நிரஹங்கிரியா ததா அகங்காரத்தை தொலைத்து வாழ்வது. இந்த 16 விஷயங்களை சொல்லி இதுதான் மனசுத்திக்கு வழிவகுக்கும். இப்படி இருக்கிறவன் தானே மோட்சத்தில் ஆசை ஏற்பட்டு அடைகிறான். தாயே, இதை நீ வளர்த்துட்டியானால் அதுக்கப்புறம் உனக்கு கஷ்டமே வராது. இது இல்லாமல் குழந்தைகளாக பெத்தியா, இது இல்லாமல் மேன்மேலே இல்லறத்தில் ஈடுபட்டியா, அதுதான் உனக்கு திருப்தியே வரமாட்டேங்குது. மனசு சுத்தி அடைந்து ஆத்மா வேறே தேகம் வேறே, ஆத்மாவுக்கு இயற்கை உறவு பரமாத்மா, இந்த உண்மையை தெரிஞ்சுனுட்டியானா பொறுமல்ல. இப்போ இதை கேட்ட தேவகூதி மிகவும் ஆனந்தப்பட்டாள். மேற்கொண்டு கர்ப்பம் தரிக்கிறது எப்படி, குழந்தை பறக்கிறது எப்படி எல்லாத்தையும் விளக்கினார். தன் மகனையே ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ஆனந்தமாக வைகுந்தத்தை அடைந்தாள்கிறது 3ஆம் ஸ்கந்தம் முற்று பெற்றது. அதுக்கப்புறம் இப்போ 4ஆம் ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்கிறார், ஆகூதி, தேவகூதி, பிரசூதி 3 பேர் பார்த்துருந்தோமே. அதை தவிர பிரியவிரதன், உத்தானபாதம்னு 2 பிள்ளைகள்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியான விஷயங்களை இப்போ சொல்ல போகிறார். அதிலே தக்ஷ பிரஜாபதிக்கு கல்யாணம் ஆச்சு விஷயம் என்ன பார்ப்போம். சோமஹா அபூத் பிரம்மண அம்சேன தத்தோ விஷ்ணோஸ்து யோகவித். அதிலே தக்ஷ பிரஜாபதி ஒத்திய கல்யாணம் பண்ணான். தேவகூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆகூதிக்கும் ருச்சிக்கும் கல்யாணம் ஆச்சு. இப்போ நாம் பார்க்குற பிரசூதிக்கும் தக்ஷனுக்கும் கல்யாணம் ஆச்சு. பிரசூதிக்கும் தக்ஷ பிரஜாபதிக்கும் பிறந்தவள் சதிதேவி. அந்த சதிதேவி தான் பரமசிவனாருடைய தர்மபத்னி. பெரிய சண்டை மூண்டுடுச்சு. பரமசிவனார் தக்ஷனையே கொல்ல சொல்ல தக்ஷ யாகத்தில் ஆபத்து, சதிதேவி உயிரை விட்டா. சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ? சுருக்கமாக என்னன்னு பார்ப்போம். புரா விஸ்வசிருஜாம் சத்ரே சமேதாக பரமரிஷயா ததாமரகணாக சர்வே சானுகாம் முனயோக்னயா. ஒரு முறை எல்லா தேவர்களும் கூடி சத்திரம் யாகம் பண்ணுறார். அந்த யாகத்துக்கு யார் வந்தாலும் எழுந்து மரியாதை செலுத்தணுமா? இங்கே பிரம்மா உட்காண்டிருக்கார், பரமசிவன் உட்காண்டிருக்கார். அப்போ பரமசிவனாருடைய மாமனார் தக்ஷ பிரஜாபதி. அவர் அந்த இடத்துக்குள்ள நுழைகிறார். நுழைந்தால் மாமனார்னா ஆச்சாரிய நாட்டம், மாப்பிள்ளை தான் சிஷ்ய நாட்டம். எழுந்திருந்து வணக்கம் சொல்லியிருக்கணும், சொல்லலை. வெறுமை உட்காண்டிருந்துட்டார் பரமசிவனார். தக்ஷ பிரஜாபதிக்கு ஒரே கோபம். தம் மாப்பிள்ளையை தானே சபிக்கிறார். உனக்கு இது இல்லாத போகட்டும், அது இல்லாத போகட்டும், உனக்கு ஒத்தாசை பண்ணுற வழவாடா இருக்கட்டே போகட்டும். அஜ லோககுரும் நத்வா நிஷசாத ததாக்ஞயா பிராங்நிஷன்னம் ரிடம் திருஷ்டுவா நாமிருஷ்யத் தவார்த்தகா. கோபம் வந்தவர் சொல்கிறார், ஏஷமே சிஷ்யதாம் பிராப்தா என்மே துஹிதுர் அக்ரஹீது. என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்ட சிவன் எனக்கு சிஷ்யன். சிஷ்யன் ஆச்சாரியன் வந்தால் எழுந்து மரியாதை செலுத்தணுமா இல்லையா? எப்போ இல்லையோ உனக்கு எல்லா செல்வங்களும் அழிந்து போகட்டும். கிரகீத்வா மிருகசாவாக்ஷியாக பாணி பாணி மக்கடலோச்சனாக லுப்த கிரியாயா சுச்சயே மானினே பிக்ன சேதவே பிரேதாவாசேஷு கோரேஷு பிரேதை பூதகணைர்பிருதா சிவாபதேசோ ஹ்யசிவா மத்தோ மத்த ஜனப்பிரியா என்று வரிசை சபித்தார். அதை கேட்டுட்டு இவருடைய சாபம் நமக்கு ரொம்ப ஆபத்தாக படுத்து தக்ஷ சாபம். அயந்து தேவயஜேன இந்திரோபேந்திராதிபிர் பவ சகம்பாகன்ன லபதாம் தேவைர் தேவகணாதமஹ. இனிமேல் யார் யஜ்ஞம் பண்ணும்போதும் யார் யாகம் பண்ணச்சேவும் சிவனுக்குரிய பாகத்தை கொடுக்க மாட்டார்கள்னு சபிச்சுட்டார். ஒவ்வொரு பாகம் உண்டு.
இது இந்திரனுக்கு பாகம், இது ருத்ரனுக்கு பாகம், இது பிரஜாபதிக்கு பாகம் அப்படின்னு அந்த யாகத்திலேருந்து இருக்கிற புரோடாசத்தை கொடுப்பா. அவர்களுக்கு பாகம் கொடுக்கறதுன்னு உண்டு. அந்த பாகம் இனிமேல் அவருக்கு கிடைக்காதுன்னு சபிச்சார். இதை பார்த்துட்டு நந்தி திரும்ப சாபம் போடுறார். நீ இப்படி பரமசிவனால சபித்தாயோ இல்லையோ, நான் திரும்ப சபிக்கிறேன். நந்தீஸ்வரோ ரோஷகஷாய தூஷிதா தக்ஷாய சாபம் விசசர்ஜ தாருணம் ஏ சான்பமோதன் தவாச்சிதான் திஜாக. அது கூட இருக்கிறார். இப்படி சிவனை சபிச்சதுக்கு கூட இருந்தவர்கள்லாம் ஆமா ஆமான்னு அங்கே இருக்கிற பிராமணர்கள்லாம் பேசாமல் பார்த்துருந்தாலும் அதை பார்த்த நந்திக்கு கோபம். ஆனால் அங்கே இருக்கிற ரிஷிகள் பிராமணர்கள் எல்லாரையும் சபிக்கிறார். கர்மதந்திரம் விதனுதே வேதவாத விபன்னதீஹி. இனிமே இந்த பிராமணர்கள்லாம் வேதத்தை விற்க போறா, காசுக்கு தான் உபன்யாசம் பண்ணுவா, காசுக்கு தான் வேதாத்தியனம் பண்ணுவா, எங்கேன்னு அலைந்து கொண்டே இருக்க போறார்கள். புத்தியா பராவித்யன்யாயின்யா விஸ்மிருதாத்மகதி பசு ஸ்திரீ காமஹா. வித்வான்களாக இருந்தால் கூட வெறும் பெண்ணு பொருள்னு ஆசையில தான் மயங்க போறார்கள். வித்யா புத்திர வித்யாயாம் கர்மமையாசமோ ஜடா. ஜடனை போல இருக்க போறா. வித்தியை கற்றுக்கிறதுல ஆசை இருக்காது, சம்பாதிக்கிறதுலாம் ஆசை இருக்க போகிறது என்றெல்லாம் நந்திகேஸ்வர சபித்தார். அதுக்கு பதிலுக்கு பிருகு திரும்ப சபிக்கிறார். பிருகு பிரத்யசர்ஜ ஜாபம் பிரம்மதண்டம் துரத்தியம் பவவிரதரா ஏச்ச தான் சமனுவிரதாக பாகண்டினஸ்தே பவந்து சச்சாஸ்திர பரிபந்தினா. திரும்ப உங்களுடைய கணங்கள் எல்லாம் நாஸ்திகவாதத்தில் ஈடுபடுவார்கள் பிருகு சபிச்சிட்டார். ரொம்ப பெரியவாளை பற்றி சொல்லிட்டு இருக்கீர். ஆனால் ஆளாளுக்கு இவ்வளோ கோபப்பட்டு சபிக்கிறது சரியா தெரியலன்னால் இதனால் ஏதோ ஒரு செய்தி பகவான் சொல்ல போகிறார். ஆனால் பெரியோர்களுக்கு நடுவில் ஒன்று நடந்ததுனால் நம்ம குடும்பத்தில் நடக்கிற மாதிரி இடப்படக்கூடாது. அவர்களுடையது ஏதோ ஒரு செய்தியை லோகத்துக்கு சொல்ல போகிறாள்னு அர்த்தம். அடுத்தது அப்போ இது ஒரு பக்கம் நடந்துட்டா, இப்போ சிவபெருமாள் எழுந்திருக்காம தக்ஷனுக்கு அவமானம். இப்போ தக்ஷ பிரஜாபதி ஒரு பெரிய யஜ்ஞம் பண்ணுறார். அதுக்கு பொண்ணு எங்கள் அப்பா பண்ணுறது நான் போயிட்டு வரணுங்கிறார் சிவனால் இடத்தை. அவர் சொன்னார், ஏற்கனவே வம்ப ஆயிடுத்து, நமக்கு அவருக்கு அவ்வளவா ஒன்றும் சரியில்லை, இப்போ வேண்டாம் போவாண்டாம், சொல்கிறத கேளு, போனியானா உனக்கு ஆபத்துன்னு சொன்னார். அது எப்படி எங்கப்பா பண்ணுறதுக்கு நான் போகாத இருப்பேனா, பிள்ளை போகாத இருக்கலாம், பொண்ணு போகாத இருப்படா அப்படின்னு கேட்க, சரி உன் விருப்பம், சொல்ல வேண்டிய நல்லதை எடுத்து சொல்லிவிட்டேன், கேட்டால் கேளு, போனியானா பட்டியானா படு அப்படின்னு திரும்ப சொல்லிவிட்டார். பிரஜாபதஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யஜ்ய மகோத்சவ கில வயஞ்ச தத்ரா அபிசராமவாமதே தஸ்மின் பகின்யோ மம பர்திருவிஸ்வகைஹி. என் தாய் என் சகோதரிகள் இவர்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் போயிட்டு வரேனேன்னு கேட்டாள். வேண்டாம் மறுத்தார், போகாதுன்னு சொல்லிட்டார். யதி பிரஜிஷ்யசி அஹிதாயமத்வஜா பத்ரம் பவத்யா ந ததோ பவிஷ்யதி சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவோ யதா சத்யோ மரணாய கல்பத்தே. நான் சொல்கிறத மீறி போகிறேன், இது மரணத்தளவுக்கு போனாலும் போகும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எங்கள் அப்பா என்ன தான் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. உள்ளே வந்தவளை யாரும் மதிக்கலை, வான்னு கூப்பிடல, ஆசனம் கொடுக்கல, எந்த மரியாதையும் செலுத்தலை, மாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்க யஜ்ஞம். வந்தவ இங்கே போகிறா அங்கே போகிறா, தாயை பார்க்குறா தாப்பனாரை பார்க்குறா, கூட பிறந்தவா ஒருத்தரும் திரும்பி பார்க்கல. ஒரே கோபம் வந்தது, என்ன அவமரியாதைப்படுத்தினீர்கள், என் பர்த்தாவை அவமரியாதைப்படுத்தினீர்கள், இனிமே விடமாட்டேன், இந்த ஹோம குண்டத்திலேயே குதித்து உயிர் துறக்க போகிறேன் அப்படின்னு வடக்கு இருந்தாள். பிராணத்தியாகம் பண்ணினாள். அவளுக்கு உயிர் போச்சுங்கிறதே நாரதர் மூலமாகவும் பார்ஷகணங்கள் மூலமாகவும் பரமசிவனார் தெரிஞ்சுக்கிறார். வந்தது கோபம், தன்னுடைய நீண்ட சடைமுடியை எடுத்து ஓங்கி பூமியில் அடிக்க அதிலிருந்து வீரபத்ரன்னு மகா பெரியவராக ஒருத்தர் உருவானார். என்ன ஆணையா, தக்ஷணி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வீரபத்ரன் யாகம் நடக்கிற இடத்துக்கு வந்தார். 2 பேருக்கும் சண்டை மூண்டது. தக்ஷனை கொன்றே முடித்து விட்டார். தக்ஷன் முடிந்தான். 2 பக்கமும் சண்டை, அங்கே இருக்க கூடியிருந்த பிராமணர்களுக்கெல்லாம் சண்டை, பார்ஷகணங்கள் எல்லாருக்கும் சண்டை. பரமசிவனாரும் வந்தார். எனக்கு புரியலையே, ரொம்ப பெரியவர்கள்லாம் இப்படி விளையாடி ஒருத்தருக்கு கெடுத்துட்டு இருந்தால் உலகம் என்ன ஆகும், அதை நீர் தான் பார்த்து சரிப்படுத்தணும்னு சொல்ல, சரி ஏதோ சிறு குழந்தையாக தவறு நடந்து விட்டது, மன்னித்து விடுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னார். நாகம் பிரஜேஷ பாலானாம் வர்ணையே நானு சிந்தையே தேவ மாயாபிபூதானாம் தண்டஸ்தத்ர திருத்தோயா பிரஜாபதே தக்த சீர்ஷ்ணா பவத்யஜமுகம் சிரா மித்ரஸ்ய சக்ஷுஷே க்ஷேத பாகம் ஸ்வம் பர்ஷிஷோ பகா. கவலை வேண்டாம், இவருக்கு திரும்ப உயிர் கொடுக்கிறேன். இந்த ஆட்டினுடைய முகத்தை தக்ஷ பிரஜாபதிக்கு பொறுத்துக்கோ, அதிலிருந்து இவர் உயிர் பெற்று வந்துடுவார்.
இந்த பெரிய கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னால் ஒரு பெரியவர் ஆட்டு முகத்தோடு இருந்து படம் பார்த்துருக்கீங்களா? அவர் தான் தக்ஷ பிரஜாபதி. என்ன அவருக்கு உயிர் போய் மீண்டும் ஆட்டினுடைய முகத்தை வச்சு தைச்சுட்டார். ஆனால் அவர் தக்ஷன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா பீஷ்டு முதோதிதம் பரிதுஷ்டாத்மபிஸ்தாத சாது சாத்தித்யதா ப்ருவன். எல்லாருக்கும் திருப்தியாச்சு. மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கு சண்டை ஓஞ்சுது. நல்ல வேளை இல்லைன்னா அந்த ஊரே கட்டுப்படும் போல் இருக்கே. அந்த சமயத்தில் கருட வாகனா ரூடனாய் ஸ்ரீமன் நாராயணன் அங்கு எழுந்துள்ளினார். சியாமஹ ஹிரண்ய ரசனஹ கர்கிரீட ஜுஷ்டா நீலாலக பிரமர மண்டித குண்டலாஸ்யா. பெருமான் எழுந்தருளி அனைவரையும் அனுகிரகித்தார்ங்கிறது சரித்திரம். இது ஒன்று தக்ஷ பிரஜாபதி சரித்திரம். அடுத்தது சுருக்கமான சரித்திரம். அதை மட்டும் சொல்லி பூர்த்தி பண்ணுள்ளான். 2 பேரை பார்த்துருந்த மூலியம் பிரியவிரதன் உத்தானபாதன் 2 மகன்கள். தேவகூதி பிரசூதி ஆகூதி 3 பெண்கள். அதில் தேவகூதிக்குத்தான் கபிலர் பிறந்தார், சரித்திரம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பிரசூதியோட தக்ஷன் கல்யாணம் பண்ணிட்டார், அவர்களுக்குத்தான் சதி தேவி பிறந்தா, பரமசிவனார் தக்ஷயாகம் சண்டை என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ பிரியவிரதன் உத்தானபாதன் 2 பேரில் உத்தானபாதனுடைக்கு 2 மனைவிகள். சுனீதின்னு ஒத்திக்கு பேர், சுருச்சின்னு ஒத்திக்கு பேர். அதில் சுருச்சியினுடைய பிள்ளை துருவ மகாராஜன், சுனீதியினுடைய பிள்ளை துருவன், சுருச்சியினுடைய பிள்ளை உத்தமன்னு பேர். 2 குழந்தைகளும் அப்பா பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கா. உத்தானபாதன் தந்தை. யாருக்கு பிள்ளை? சுவயம்புவ மனுவுக்கு. பிரம்மா சுவயம்புவ மனுவை படைத்தார். சுவயம்புவ மனுவுக்கு பிரியவிரதன் உத்தானபாதன். அதில் உத்தானபாதனுக்கு 2 மனைவியர், சுருச்சி சுனீதி. அதில் சுனீதிக்கு பிறந்தது துருவன், சுருச்சிக்கு பிறந்தவன் உத்தமன். உத்தமன் தன் தந்தையினுடைய மடியில் ஏறி உட்காந்து விளையாடுறான். அதை பார்த்துட்டு துருவனுக்கு ஆசை, சின்ன குழந்தை தானே. பிரியவிரத உத்தானபாதௌ சதரூபாபதே சுதௌ வாசுதேவஸ்ய கலையா ரக்ஷாயாம் ஜகதஸ்திதௌ ஜாயே உத்தானபாதஸ்ய சுனீதிஹி சுருச்சிஸ்தயோஹோ. இப்படி 2 பேருக்கு குழந்தை பிறந்தது. பிள்ளை ஏறி ஏறி உட்காந்து விளையாடின்னு இருக்கான். துருவனுக்கு ஆசை, அப்பா மடியில் ஏற போறச்சே சித்தி தடுக்கிறா. அது உனக்கு கிடையாது, என் வயிற்றில் பிறந்திருந்தா தான் தந்த மடி உண்டு, நீ என் வயத்தில் பிறக்கலை அப்படின்னு சொன்னால் அடிப்பட்ட பாம்பு போல சீரினாம்பிள்ளை. அது எப்படி எங்கள் அம்மாவும் மித்த தாப்பனார் உடையவள் தானே என்று. அதெல்லாம் இல்லை, எனக்கு தான் உங்கள் தந்தையார் இடத்துல உரிமை, அதனால் எங்கிட்ட பிறந்தா தான் அப்பா மடியில் நீ உட்கார முடியும். சொன்ன உடனே தாங்கலை, அடிப்பட்ட பாம்பு போல வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்தான். அம்மாட்ட சொல்லி அழுதான். அழகா சரித்திரம் சொல்கிறார். ந கிரகீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜா பாலோசிபத நாத்மானம் அந்நஸ்திரீ கர்ப்பசம்பிருதம் நூனம் வேத பவான்யஸ்ய துர்லபேர்த்தே மனோரதா மாது சபத்ன்யாஸ்ஸ துருக்தி வித்தா ஸ்வசன்ருஷா தண்டஹதோ யதாகி ஹித்வா மிஷந்தம் பிதரம் சன்னவாச்சம் ஜகாம மாதுஹு பிரருதன் சகாசம் வாக்கியம் சபத்ன்யாஹ ஸ்மரதி சரோஜஸ்ரீயா திருஷா பாஷ்பகலாம் உவாக. அப்போ அவள் பார்த்து பிள்ளை கொஞ்சம் ஆஸ்வாசப்படு, ஏன் இந்த சின்ன பிள்ளைக்கு இவ்வளோ கோவம்லாம் கூடாதே, சொல்கிறத கேள். உங்கள் மாற்றான் தாய் 2 விஷயம் சொன்னா இல்லையா, தம் வயிற்றில் பிறக்கணும், அப்படின்னா தான் ராஜாவினுடைய மடி கிடைக்கும். அதுக்கு வழி பகவானை பிரார்த்தனை பண்ணி என் வயிற்றில் பிறந்து அப்பா மடியில் உட்காரு. இது தானே சொல்லி கொடுத்தா. ஒரு பாதி சரியாக சொல்லியிருக்கா, ஆனால் பாக்கி பாதி தப்பாக சொல்லிட்டா. நீ போய் பெருமான தியானம் பண்ணுன்னு சொன்னது உண்மை. அது தியானம் பண்ணின பிற்பாடு அவ வயத்தில் பிறந்த அப்பா மடின்னு சொன்னாலே வீண். பெருமான தியானம் பண்ணினியானா உலகத்துக்கே பிதாவுடைய மடியே கிடச்சிருமே. அதுக்கு இந்த பிதாவினுடைய மடிக்கு வரணும், தேவையே இல்லையே. இந்த தந்தையினுடைய மடினா திரும்ப திரும்ப பிறக்கணும், அந்த தந்தையினுடைய மடினா திரும்ப பிறக்கவே போகிறதில்லை. அதனால உங்கள் அம்மா சொன்னதை எடுத்துக்கோ, பாதி எடுத்துக்கோ, பாக்கி பாதியை விட்டுணுண்டா. அப்போது ஒரு விஷயத்தை எத்தனை விரோதமாக இருந்தால் கூட தன் தேவையான நல்ல பங்கை மட்டும் எப்படி எடுத்துகிட்டு இருக்கா பாருங்க. ஏன்னா அவள் சொல்கிறது நிஜமாக கோவம் வந்துருக்கும் நமக்கு. அது எப்படி நீ சொல்லுவேன்னு இருப்போம், அதை பற்றி அவள் கவலைப்படல. போய் பகவான் ஆசிரின்னு சொன்னாலும் இல்லையோ பொறுமை, அது நடந்துடுத்துன்னா அவர் மடியே கிடச்சிடும். அதுக்கப்புறம் இவள் பேசவும் மாட்டா, எதுவும் தேவையில்லை. அப்போ எதை பண்ணினா சாஸ்வதமான பலன் கிடைக்குமோ அதைத்தான் பிடிச்சிக்கணும். அது இல்லாமல் அப்படி இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடுங்கிறாப்பில் இருக்கிறத கண்ணே வைக்கக்கூடாது இல்லையோ. அதை புரிஞ்சிட்டவள், சரி நீ போ, காட்டுக்கு போ, பகவானை தியானம் பண்ணு, ரொம்ப சின்ன பிள்ளை, வயசு 6 தான் ஆறுது, என்ன முடியுமோ பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. வழியில் போகிறச்சே பல ரிஷிகள்லாம் தடுக்கிறா. நாரதர் சந்தித்தார். பிள்ளாய் சின்ன வயசுக்கு இதெல்லாம் ஆகாது, இப்போ சொல்கிறேன் கேளு. மான அவமானம்லாம் வயசானத்தான். சின்ன குழந்தைகளுக்கு என்ன, 2 பேர் அடிச்சுக்கும், இன்றைக்கி விளையாடிட்டு இருக்கோம், அதை அடிச்சுட்டுதுங்கிறத நினச்சின்னு நாம் பறிஞ்சுன்னு போனோம். நாளைக்கு அந்த பிள்ளையும் தோள் மேலே தோள் கை கொண்டு போயிடும்.
2 வீட்டுக்காரர்களும் சண்டை போட்டு கொண்டிருப்பா. அதனால் அது 7 வயசுக்கு 8 வயசுக்கு அது புரியாது. நீ ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்கிறார். ஜனன்யாபிகத பந்தாக சவை நிஸ்ரேயசே தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் யச்ரேய இச்சேச்ரேய ஆத்மன புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்தியம் நித்யதாஹரே பிராசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம் சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம். முதல்ல நாரதர் சொல்லி பார்க்குறார், கோவத்தை விட்டுடுன்னுட்டு. பிள்ளை சொல்கிறான், உம்மை வணங்குறேன், நீ ரொம்ப பூஜிக்கத்தக்கவர், ஆனால் என்னை தப்பாக நினச்சக்கூடாது. இந்த தரம் நீ சொல்கிறத நான் கேட்குறதா இல்லை. பின்ன எனக்கு பெருமானை தரிசிக்கிறதுக்கு ஏதானு வழி தெரியும்னா சொல்லும், இல்லை போகாதேன்னு சொல்கிறதா இருந்தால் உபதேசத்தையே நான் கேட்க முடியாது. வழி உண்டானால் பிள்ளை ரொம்ப உறுதியாக இருக்கான் போல் இருக்கு, மதுவனம்ங்கிற இடத்துக்கு போ, அந்த இடத்துல அமர்ந்து நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லு. நமோ பகவதே வாசுதேவாய, திருத்வாதசாட்சரிங்கிற 12 அக்ஷரம், ஓம் நமஹ பகவதே வாசுதேவாய, அதை சொல்லி பெருமான தியானம் பண்ணு. கூடிய சீக்கிரத்தில் உனக்கு சேவை சாதிப்பார். போனால் பிள்ளை ஆரம்பிச்சுட்டான். முதல் மாதம் முழுக்க எப்படி பட்னி இருக்கான்னு சொல்லுகிறார். திரிராத்திராந்தே திரிராத்திராந்தே கபித்த பதராசனா ஆத்மவிருத்தி அனுசாரேண மாசம் நிர்ச்சயன் ஹரிம் த்விதீயஞ்ச ததா மாசம் ஷஷ்டே ஷஷ்டேர்பகோ தினே திருணபர்ணாதிபி சீர்ணைஹி கிருதான் நஹ அபியர்ச்சயத் விபும். முதல் மாதம் முழுக்க 3 ராத்திரிக்கு 3 ராத்திரி, 1 நாள் 2 நாள் 3ஆம் நாள். அப்போ திரிராத்திராந்தே திரிராத்திராந்தே கபித்த பதராசனா, பழம் கனி இது முதலானவர்களை சாட்டுன்னு கழித்தான். 2ஆம் மாதம் வந்தது ஷஷ்டே ஷஷ்டே 6 ராத்திரி 6 ராத்திரிக்கு ஒரு தரம் இலை தழை, பழங்காயெல்லாம் இல்லை, வெறும் இலைகளை மட்டும் சாப்பிட்டு கழித்தான். 3ஆம் மாதம் வந்தது 9 ராத்திரி 9 ராத்திரிக்கு ஒரு தரம் தண்ணீரை மட்டும் குடித்தான். 4ஆவது மாதம் வந்தது 12 ராத்திரி 12 ராத்திரிக்கு ஒரு தரம் வாயு பக்ஷா, காற்றை உண்டான். காற்றை கூட சாப்பிடுவாளா சுவாமி, தண்ணீரை கூட சாப்பிடுவாளானால் யோகிகள்லாம் அபக்ஷா வாயு பக்ஷான்னு சொல்லுவாள். தண்ணீர் குடிக்கிறவர், காற்றை குடித்து வாழறவர். நம்ம கூட சொல்லுவோம், நான் கூட குடிக்கிறேனே, தண்ணீர் குடிக்கிறேன் காற்று குடிக்கிறேன் என்னால் அதெல்லாம் சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிக்கிறீர் சுவாமி. அவள் சாப்பாட்டுக்கு பதில் குடித்தா. ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதுக்குன்னு யோகிகள்லாம் தண்ணீர் குடிக்கிறாள்னால் நம்ம இதையும் சாப்பிட்டுட்டு அதையும் சாப்பிட்டு போரா குறைக்கு தீர்த்தத்தையும் சாப்பிடுவோம். ரொம்ப உடம்பு பாரமாக இருக்குது வைத்தியரே, ஏதானு குறைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி தெரியுதா? நீ ராத்திரி வேளை பழத்தை சாப்பிட்டு படுத்துக்கோம். வைத்தியர் சொல்லிவிட்டா. சாப்பாட்டுக்கு அப்புறமா முன்னாடியா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? ஏதோ ராத்திரி பழத்தை சாப்பிடு கஞ்சி சாப்பிடுன்னா அத்தோடு நிறுத்தினப்போ அதுக்கு அடுத்தடுத்துன்னு கேட்டுட்டு இருந்தால் அது ஒன்றும் பாரம் குறையவே போகிறதில்லை. அதனால் 12 ராத்திரிக்கு ஒரு தரம் காற்றை மட்டும் உண்டான். பஞ்சமே மாசனு பிராப்தே ஜிதஸ்வாசோ நிருபாத்மஜா. 5ஆவது மாதம் வந்தது மொத்த பட்டினி, அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. 5ஆவது மாதத்தில் பட்னி ஆரம்பித்தால் 6ஆவது மாதத்தில் பெருமான கண்ணுக்கு நேர சேவித்து விட்டான். அப்போ நடந்ததை சொல்கிறார். தியாயன் பிரம்மபதைகேன தஸ்தௌ ஸ்தாணுரிவாச்சலா சர்வத்தோமன ஆக்ருஷ்ய ஹிருதி பூதேந்திரியாசயம் யதைகபாதேன ச பார்த்திவார்பக தஸ்தௌ ததங்குஷ்ட நிபீடிதாமகி. வலது காலை கீழே வச்சுன்னு இடது காலை மேலே தூக்கிண்டு கைகளை ஒத்த தின்னு தபஸ் பண்ணுறான். அப்படி வலது காலை கீழே வைக்கிறச்சே பூமி இந்த பக்கமாக சாயிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இப்படி இடது காலை வைக்கிறான், பூமி இப்படி சாயிறா. அவனுடைய தபஸனுடைய பலத்தை தாங்காத அந்த பாரத்தினால் இப்படி அப்படி சாய தேவலோகம் அசைய. வழக்கம் போல தேவர்களுக்கு பயம். யாரோத்தர் இந்திர பதவி அடையறதுக்கு தான் தபஸ் பண்ணுறானாக்கம். நேர இந்திரன் பகவான் இடத்துல வந்தார், என் பதவிக்கு ஆபத்தாக இருக்குது, நான் யாரையான்னு அனுப்பிச்சு ஆடம் பாடம் அதெல்லாம் பண்ணி எதான் இப்போ இழுத்துன்னு வரணுமா என்று சொல்ல, உனக்கு எப்பவுமே இப்படி தான் தோணுமா இந்திரா? யாராக இருந்தாலும் உன் பதவிக்கு தான் ஆசைப்படுவான்னு நினச்சிருக்கியா? என்னை சேவிக்கு ஆசைப்பட்டு அவன் தபஸ் பண்ணுறான். நீ முன்னாடியே போய் நின்னா கூட உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் நிலைமை அதுதான். இப்போ நீ போயிட்டு வா, உன் பதவிக்கு ஆபத்து வராது என்று சொல்லி அனுப்பிச்சுட்டு தான் கருட வாகனத்தில் ஆரோகணித்தார். நேர குழந்தை இருக்கிற மதுவனத்துக்கு வந்து நின்றார். ச ஏவம் உத்சன்னபயா உருக்கிரமே கிருதாவநாமாக பிரயுஸ்திரிவிஷ்டபம் சஹசிரசீர்ஷாபி ததோ குருத்மதா மதுர்வனம் பிருத்திய திருக்ஷயா கதா. அப்போது அவன் முன்னாடி வந்து நின்ன பெருமாளை பார்க்கவே இல்லை. அவன் மாட்டுக்கு நினைத்து தியானம் தியானம் தியானம்னால் உள்ளே இருக்கிற அதே உருவத்தோடு தான் வெளியில் வந்திருக்கார். ஆனால் கண்ணை திறக்கிறதுக்கு அவன் மனசு வரல. பெருமாள் பார்த்தார், இவனை திறக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? உள்ளே இருக்கிற உருவத்தை மறைச்சிட்டார். அவன் உள்ளத்துக்குள்ளே உருவம் இருந்தது, அதனால் வெளியை பற்றி அவன் கவலைப்படலை. சட்டுன்னு உருவம் மறைஞ்சு போச்சு. எங்கே காணையம் பகவானேன்னு கண்ணை திறந்தால் அதே உருவத்தோட முன்னாடி
அத்தனை அழகான திருமேனியோடு இருக்க அவனுக்கு ஒன்றுமே புரியல. பாடசாலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் போய் தபஸ் பண்ண வந்துட்டேனே, படிக்கவே போலையே, 6 வயசு தான் ஆகுது. படிச்சுட்டு வந்திருந்தா உன்னை சேவிச்சோடனே ஒரு 10 ஸ்லோகமானு பாடியிருக்க மாட்டேனா, அது கூட எனக்கு பாட தெரியல. ஓ சுவாமி, படிச்சுட்டா ஸ்லோகம்லாம் பண்ண வருமானு கேட்போம். வரும்போது இருக்கு, அந்த நாளில் வந்திருக்குமா இருக்கணும். இப்போ நமக்கு எத்தனை படித்தாலும் ஒன்றும் பாட்டெல்லாம் எழுத வராது சுவாமி, ஏதோ கர்ண கட்டோரமாக பாடாதிருந்தால் போகும், அவ்வளோதான் சொல்லிக்கலாமே தவிர. அதனால் அவனுக்கு அந்த படிப்பு இல்லை. அதை நினைத்த பெருமான் கவலைப்படாதே, இடது கையில் சங்கத்தை வச்சிருக்க, அதை வைத்துக்கொண்டு அவனுடைய அந்த கண்ணக்கதுப்புகளை வருடினாராம். சங்கத்தாழ்வான் அனைத்து ஞானத்தையும் குழந்தைக்கு ஊட்ட, இனிமே பாக்கி இல்லை, எந்த ரிஷியும் பாடியிருக்க மாட்டார், அப்படி பாடிவிட்டான். யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்த கில சக்திதரஸ்வதாம்னா அந்யாஞ்ச ஹஸ்தச்சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். பகவன், நீ எங்கோ வெளியில் இருக்கேன்னு நினச்சேன், நீ தான் என் காது வழியாக புகுந்து உள்ளே வந்து உட்கார்ந்துட்ட போல் இருக்கே. யோந்த பிரவிஷ்ய, யார் ஒருத்தர் உள்ளே புகுந்து மம வாச்சமிமாம் பிரசுப்தாம், என்னுடைய வாக்கை தூண்டி கிளப்பி விட்டுட்டியே. எனக்கு 4 வரி எழுத தெரியாது, ஆனால் இவ்வளவு ஸ்லோகங்கள் பாட வைத்தேனால் நீ தான் நாக்கில் உட்காண்டிருக்க, நீ தான் உள்ளத்தில் உட்காண்டு தூண்டி விடுகிறாய். யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்தி தரஸ்வதாம்னா, அப்போ எனக்கு வாழ்க்கையை நீ கொடுத்தது. அந்யான்ச்ச ஹஸ்தச்சரணத்வகாதீன் பிராணான் நம, கையும் காதும் மூக்கும் நாக்கும் நீ இட்ட வழக்கு. அப்போ அனைத்தை கொண்டும் உண்மையே பாடுவோம். ஏகஸ்துவமேவ, நீ ஒருத்தன், தன்னிகரற்றவன். மாயாக்கியோ உருகணையான் மகதாத்யசேஷம் சிஷ்டுவானு விஷ்ய புருஷஸ்தத சத்குணேஷு நானேவதாருஷு விபாவசு வித் விபாசி என்று பல ஸ்லோகங்களாலே பெருமானை தொழுது அவ்வெம்பெருமானே அடியனுக்கு அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தித்தார். உடனே பெருமாள் துருவ பதவியை ஏற்படுத்தி துருவ நட்சத்திரத்திலே நீ இருப்பாய், அது முடிந்த பிற்பாடு என்னையே வந்து சேருவாய்னு சொன்னார். அது துருவ சரித்திரம் முற்றிச்சு. அப்போ சிறு வயதாக இருந்தால் கூட அந்த நிஷ்டை இருந்ததுனால் தானே பெருமானை சேவிக்கலாம். அத்தோட துருவனுக்கு அங்கன் பிறந்தார், அங்கனுக்கு வேணன் பிறந்தார், வேணனிடத்திலே பிருத்து மகாராஜா பிறந்தார். அவர் உலகத்துக்கே பல நன்மைகள் செய்தார். பூமாதேவியினிடத்திலேருந்து எல்லா சொத்துக்களையும் கறந்து கொடுத்தார். அந்த பிருத்துவனுடைய கடைசியிலே பிராச்சீன பர்கிங்கிறவர் பிறந்தார். அந்த பிரச்சேதஸுகளுக்கு ஒருத்தன் பிராச்சீன பர்கி, அவர் நாரதரை சந்தித்தார். அவரிடத்தில் ஒரு சரித்திரம் நடந்தது, அதற்குத்தான் புரஞ்சரோபாக்கியானம்னு பேர். அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். அதற்கு பின்னால் இப்போ உத்தானபாதனுடைய சரித்திரம் பார்த்துட்டோம், அவனுடைய வம்சம் பார்த்துட்டோம். பிரியவிரதனுடைய சரித்திரத்தில் பிரியவிரதனுக்கு பிள்ளை பிறந்தது, அவருக்கு பிறந்தார். அதுதான் இந்த உலகமெல்லாம் தீபங்களாக பிரிக்கப்பட்டது. நாம் நடுவில் இருக்கிறது ஜம்பூ தீபம், 7 தீபங்களாக பிரித்தார். ஜம்பூ தீபத்தில் நாம் இருக்கிறது பாரத வருஷம், 9 வருஷங்களாக பிரித்தார். அதெல்லாம் அந்தந்த குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்தது. அதில் பரதர் பிறந்தார், பரதோபாக்கியானம். அந்த பரதரும் எதற்காக ரகுகுணங்கிற ராஜாவும் சந்தித்தார்கள், இருவரும் என்ன உபதேசம் பண்ணி கொண்டார்கள்ங்கிறது தான் பரதோபாக்கியானம். ரொம்ப அழகான சரித்திரம். அப்போ புரஞ்சரோபாக்கியானம் என்ன, பரதனுடைய உபாக்கியானம் என்ன, அத்தோடு சேர்த்து நிருசிம்ம பெருமானுடைய சரித்திரம் என்னங்கிறதை நாளை மாலை 6:15 விண்ணப்பம் பண்ணுறேன். 6 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்கும். அவசியம் எல்லாரும் அந்த சமயத்துக்கே வந்துடணும் என்று பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். வசுதேவ சுதந்தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் ஜந்தே ஜெகத்குரு பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.